இல்ல சத்தம் வரையில் அன்மியூட் பண்ணுங்க டாக்டர். மியூட் பண்ணு. இப்போ கேக்குது. சரி, இப்ப சரியா. ஓகே, தேங்க்ஸ். நன்றி நன்றி நன்றி. பாமுகம் டிவியிலான தமிழ் வானிலூடாக குரவலின் இணைய வருவது மருத்துவர் நேரத்தோடு டாக்டர் பெனிட்டா ஸ்டீவன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து. இனிய வணக்கம். பாருங்க டாக்டர். வணக்கம் வாணி, உங்களுக்கும் வணக்கம். ஏன் நடேசன் மற்ற பங்கு பெற்றவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு எடுத்த இது நீங்கள் போன முறை கேட்டது பிளட் ப்ரெஷர் ஏறி இறங்குறத பற்றி. அப்போ ரத்த அமுக்கம் பிளட் ப்ரெஷருங்கிறது தெரியும். அது சாதாரணமாக எல்லாருக்கும் பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி மருந்து எடுக்கிறோம். ஆனால் சில பேருக்கு அது கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு ஏறும் பேர்ந்துறங்கும், ஒரு நாளுக்கு ஏறி இறங்கும், மணித்தியாலத்துக்கு இறங்கும், சில நிமிடங்களுக்கு, சில நேரம் மணித்தியாலம், சில நாள் கணக்காக ஏறும் பேருந்து இருந்தால் போல ஒரு விதமான காரணம், ஒரு விதமான வருத்தம் இல்லாமல், வேற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் கண்ட்ரோலாக இருக்கிறது. சில பேருக்கு அது கண்ட்ரோல் இல்லாமல் போகும் ஒரு சில தருணத்தில். அதால் வர விளைவுகளும் அதை என்னென்று நாங்கள் நிப்பாட்டலாம்னு பார்ப்போம். இப்போ முதல் எடுப்போம் பிளட் ப்ரெஷர், அதாவது ரத்த அமுக்கம். அமுக்கம்ண்டா என்ன? பிளட் ப்ரெஷர் நாங்கள் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? டாக்டர்கிட்ட போனால் பிளட் ப்ரெஷர் கஃபை போட்டுட்டு அதில் ப்ரெஸ் பண்ணி பட்டனை ப்ரெஸ் பண்ணுவார், அது கஃபை இறுக்கி அமர்த்தி போட்டு என்னென்ன எடுக்குதுன்னு சொன்னால், எங்களோட கையில் கஃபை போட்டு இதில் போகிற பெரிய ரத்தம், இது இருதயத்திலேருந்து வழியால் போது பெரிய ஏவாட்டா, பெரிய குழாய், ரத்த குழாய், அதுலேருந்து கையுக்கும் காலுக்கும் பெருக்கும் சின்ன கிளையல் போய் இன்னும் சின்ன சின்ன கிளையலாக போகும். அப்போ அந்த பெரிய ரெண்டாவது இதெல்லாம் போட்டு கஃபை போட்டு அந்த ரத்த அமுக்கம் பார்க்குறோம். அப்போ ரெண்டு, நீங்கள் உங்களுக்கு தெரியும் பிளட் ப்ரெஷர் ரெண்டாயிரம் ஒரு நம்பர் இல்லையே, ரெண்டு நம்பர் தெரியும். இப்போ தான் மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் போடுவினா சாதாரணமாக இவ்வளவு 120 80 சொல்லுங்க நார்மல் பிளட் ப்ரெஷர். அவரேஜாக எல்லாருங்க சொல்கிறது 120 இருக்கணும் மேலே இருக்கிற ப்ரெஷர், கீழே இருக்கிறது 80 இருக்கணும்டா. என்ன அர்த்தம்? ஏன் எல்லாருக்கும் 120 இருக்கணுமோ? 120 கிட்டத்தட்ட 120 110 130க்குள்ள கொஞ்சம் வித்தியாசத்தோடு இருக்கணும். கீழான் 80 70 வேணும். வேற வேற வயது கூட கூட கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் ஏற பார்க்கும் மேலே. அப்போ அந்த அதை சொல்றது நாங்கள் இங்கிலீஷில் இதை நாங்கள் இருதயத்திலே ரத்தம் நாளங்கள் உணர்ந்து இருதயத்தில் ரத்தத்தை கொண்டு வரும். அப்போ இருதயம் துடிக்கிறதுண்டா என்ன? இருதயம் கண்ட்ராக்ட் பண்ணி சுருங்கி விரியும். அப்போ சுருங்கேக்கில் ரத்தத்தை வழியாக அனுப்புது, ப்ரெஷரை கூட்டிக்கணும். அமுக்கம், அந்த அமுக்கத்தில் ரத்த குழாயல்களால் நாடியல்களால், நாடின்ற ஆர்டரிஸ் நாளம் தான் சின்ன வெயின்ஸ், அந்த ஆர்டரிஸ்களால் போயிக்கல அதை விரித்து கொடுக்குற அந்த ப்ரெஷர். அப்போ இருதயம் சுருங்கிக்கல கூட நம்ம நாங்கள் ஒரு பம்புட்டு வைக்கணுமே, நாங்கள் பம்ப் பண்ணுறோம்னு சொல்லிக்கலாம். அந்த ப்ரெஷர், அந்த கூடிய ப்ரெஷரோட போகிற ரத்த குழாயலுக்குள்ள போகிற ப்ரெஷர் தான் சிஸ்டாலிக், அந்த மேலே ப்ரெஷர். அப்போ அந்த மேலே ப்ரெஷர் 120, இருதயம் சுருங்கிக்கலாம். இப்போ வந்து இருதயம் விரிகிறது ரெண்டாம் சுருங்கி விரியேக்க ரத்தம் வெளியாலேருந்து உடம்புலேருந்து வந்து ரத்தம் சேர்ந்து திருப்பி சுருங்குறார். அந்த சேர்வு நேரம் அந்த ப்ரெஷர் குறையும் என்றால் அந்த நேரம் இருதயம் ரத்தத்தை செல்லுது. அந்த நேரம் அந்த ரத்த குழாயில் வர ப்ரெஷர் வந்து கீழே குறையும். அதுதான் கீழே இருக்கிறது 80. அப்போ 120 80 நாங்கள் சொல்லிக்கல. இருதயம் துடிக்கிறதும் துடிக்காமல் நிற்கிறது, அந்த ரெண்டு பீட்ஸ் தான் ஒரு கன்ட்ராக்ஷன் டைலேஷன் சொல்றாங்க. அப்போ அது கன்ட்ராக்ட் பண்ணிக்கல சுருங்கிக்கல கொண்டு சுருக்கம் நிப்பாட்டி நிற்கல மேட்ட, அந்த ரெண்டும் தான் எங்களோட பிளட் ப்ரெஷர். அது சாதாரணமா அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் ஒன் வந்து 120 80 எடுத்துக்கிறேன். இல்லைன்னா உலகம் முழுக்க ஆக்கள் எல்லாரையும் பார்த்து ஒவ்வொரு இதுக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் அது எடுத்துக்கிறோம். இது வித்தியாசமா போறது வயது கூட கூட ஒரு வருத்தம் தேவையில்லை. வேற வருத்தங்களை பற்றி நான் சொல்லல, சும்மா எங்களுக்கு ஏன் கூடுது வயது போக ஏன் பிளட் ப்ரெஷர் எங்களுக்கு கூடுது அதை யோசிங்க. இப்போ ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு பலூன் எடுங்க. நீங்க ஒரு பலூன் எடுத்து நீங்கள் ஊதுறோம். நாங்க ஊத எவ்வளவுக்கு நாங்கள் காத்துக்குள்ள விடுகிறோமோ அப்படியே பலூன் வரும். அப்போ ப்ரெஷருக்குள்ள
யாரும் நாங்கள் ஊத குழாய்க்கால பம்பை போட்டோ அல்லது வாயால் ஊத காற்று உழுக்க விட அந்த அமுக்கத்தில் பலூன் வீங்கி விடு. அதே மாதிரி எங்களுக்கு வயது குறைஞ்ச ஆட்களுக்கு அந்த இரத்த குழாயால் விரிஞ்சு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. அப்ப விரிஞ்சு கொடுக்க இவ்வளவுக்கு நாங்கள் இரத்த துடிப்பில இதயம் சுருங்கி விரிஞ்சாலும் அந்த இரத்த குழாயாலும் விரிஞ்சு கொடுத்து அந்த பிளட் பிரஷரை நார்மலா வச்சுக்கோம். ஆனா வயது போக எங்கட இரத்த குழாயாலுக்கு என்ன நடக்குது? போத்தில் எங்கட பிளாஸ்டிக் போத்தில் மாதிரி ஸ்டிஃப்னஸா வரத்துவாங்க. அப்ப உதாரணமா அந்த பலூனை பாருங்க, சாதாரணமா உருண்டையா இந்த பர்த்டே பார்ட்டிஸுக்கு பீஸ் ஏன்னா காத்தடிச்சு எடுக்கிறோமே, ஆனா சின்ன அந்த நெப்பேருக்கு அந்த நீட்டு பாம்புகள் மாதிரி நீட்டு குழாயல் மாதிரி பம்பை வச்சு அடிப்போம், தடிச்ச பலூன்ஸ் மாதிரி இருக்குது அந்த மெல்லிச. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா சுவர்ற இந்த எங்கட நாடியல் வயது போக நாடியல் தடிக்குது, கொலஸ்ட்ரால் கொழுப்புகள் உறையுது, கால்சியம் இதழ் சிமெண்ட் மாதிரி வந்து அது இறுகத்துவங்க. அந்த பிரஷர் ரத்தம் ஒவ்வொரு முறை சுருங்கிய விரிகிற குணம் குறையுது. அப்ப விரிகிற குணம் குறைஞ்சா கொஞ்சம் ரத்தம் கொஞ்சம் சுருங்கியல பிரஷரை கூட்டி இதயம் கூட்டி அமர்த்த வேணும், வெளியால அது தள்ளுறது. அந்த பிரஷர் தான் ஏற்றி காட்டுது. அப்ப 120 130 140 ஏறிக்கொண்டு போவோம் மேல சிஸ்டாலிக். இப்போ நிப்பாட்டிக்கல இந்த பிளட் பிரஷர் இந்த டியூப் அப்படியே நின்றுவாலும் சுருங்கி திருப்பி வேற இல்லாமல் இருக்கு. அப்ப விரிஞ்சு அப்படியே ஸ்டிஃப் ஒரு எங்கட எஸ்ல அந்த பைப் மாதிரி நின்றுவாலும் அப்ப பிளட் பிரஷர் கீழே விழாது. அப்ப கீழே இருக்கிறது 120 80 இருக்கிறது 90 100 மேல ஏறிக்கொண்டு போகும். அப்ப வயது கூட எங்கட ரத்த நாடியல் தடிப்பு வருத்தம் வயது எல்லாத்தாலும் எல்லா இதுன்னு சொன்ன அந்த வித்தியாசத்தால இந்த பிளட் பிரஷர் ஏறிக்கொண்டு போகும். அப்ப அது நார்மல். ஆனா அதுக்கு ஒரு லிமிட். சும்மா வானம் மட்டும் ஏறிக்கொண்டு போகல. அப்ப 120 130க்கும் மேல் நம்பர் 130 கீழே 80 90 வைங்களேன், அது மட்டும் நார்மல் இல்லை, உங்களோட வயதுக்கு அது காரியம் இல்லை. 130 140 அதுக்கு மேல வேற விளைவுகள் உறுப்புகள் வேற எல்லா உறுப்புகளும் வேற விளைவுகள் வேற வேண்டாம். கூட வீங்கம் அவ்வளோத்துக்கு விடாது. அந்த ப்ரெஷர் ஏறினோடனே எண்ட் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லி இருதயமோ சிறுநீரகங்களோ மூளையோ சுவாசப்பை ஏதாவது ஒன்றிலோ ஒரு தாக்கம் காட்டும். அதுக்காக வேண்டி அந்த பிளட் ப்ரெஷரை நாங்கள் அதை நார்மலா ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். அப்ப வயதால ஒரு வருத்தம் இல்லாமல் வயதால வந்தாலும் அதை ஏற விடையலாம். அப்ப ஒரு அளவுக்கு வந்த பிறகு நீங்கள் இந்த வைத்தியர்கிட்ட போயிட்டு இப்போ பார்க்கல, இது பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு கூட அப்படியே நாங்கள் மருந்து தரோமோ என்னோட சொல்லுங்க. ஆனா சாதாரணமா நாங்கள் எடுக்கல, எங்களுக்கு என்னென்னு தெரியும் பிளட் ப்ரெஷர் ஏறினான்னு சொல்லி தெரியா. சில பேருக்கு தெரியத்தோங்க, என்ன நெஞ்சு படபடம் அடிக்குது, ஒரு மாதிரி கண் மங்கலா இருக்குது, தலையை சுத்துது, ஒரு வாந்தி வேற மாதிரி இருக்குது, எலும்பி இருக்க ஒரு கஷ்டமா இருக்கு, கால் வீங்க துவங்குது, அப்படி ஒவ்வொரு ஒரு வித்தியாசம் பெரியல. அதை கொண்டு நாங்கள் வைத்தியர்கிட்ட அந்த வருத்தத்தை கொண்டு போய்க்கல, வைத்தியர் அந்த பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிக்கலாம், தெரியும் எங்கட பிளட் ப்ரெஷர் சாதாரணமாக பார்க்க கூட ஏறி இருக்கு. அது மட்டும் அப்ப 90% ஆக்களுக்கு பிளட் ப்ரெஷர் தங்களுக்கு இருக்குன்னு தெரியாது. அப்ப வேற வருத்தங்களுக்கு போய்க்கல, இல்லை அதால அந்த வருத்தம் இந்த பிளட் ப்ரெஷர் கனகாலம் இருந்து அதால வேற உறுப்புகளை பாதிக்கலாம், அந்த பாதிப்பை காட்ட போய்க்கலாம். ப்ரெஷரை வேற சோதிக்கல, இந்த பிளட் ப்ரெஷர் கூட இருக்குன்னு தெரியும். சில பேருக்கு வேற வருத்தங்களோட இருக்கக்கூடும். ஆனா உலகத்துல இருக்க சனத்துல 80-90% ஒரு விதமான வருத்தம் இல்லாத ஆக்களுக்கு ப்ரெஷர் வயதோட ஏறிக்கொண்டு வேற எல்லாருக்கும் இல்லை. அது சில பேருக்கு ஜெனட்டிக்ஸா குடும்பத்துல ப்ரெஷர் ஏறக்கூடிய இருக்கும், சில பேருக்கு இருக்குமானா ப்ரெஷர் ஏறுறது இருக்கும். அப்ப அந்த ரீசன் ஏன் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ஏறுதுன்றதுக்கு மருந்து அதுக்கு ஒரு மறுமொழி இல்லை. ஆனா அது நார்மல். சில பேருக்கு வேற வருத்தம் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒன்று ஒரு விதமான வருத்தம் இல்லா இருக்கு. மெட்டாக்களுக்கு நார்மலா இருக்கிற பிளட் ப்ரெஷர் இருந்தா போல ஏறிக்கொண்டு போவோம். ஆனால் அது எங்களுக்கு தெரியும் இது வருத்தத்தோடு சேர்ந்து. என்ன வருத்தத்தோடு சேர்ந்தது? சில பேருக்கு டயபிட்டிஸ் இருக்கிறது, சில பேருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறது,
சில வேற அதில் வேற வருத்தங்கள் அல்லாட்டிக்கு அந்த அந்த அது 2 வருத்தம். மற்றது தைராய்டு, கூட தைராய்டோ கூட ஆக்டிவிட்டியோ கூட இருப்பது அதுகள் வருத்தம். அப்படி வருத்தங்கள் உண்டு. மற்றது மருந்துகள் நாங்கள் எடுக்கிறதா, என்ன மருந்துகள் நாங்கள் எடுக்கிறோம்? பிளட் ப்ரெஷரை ஏற்றக்கூடிய மருந்துகள் எங்களுக்கு இப்போ மெனோவியாதி இருந்தால், டிப்ரெஷன் இருந்தால், எல்லாத்துக்கும் வேற எது தார மருந்துகள சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. எல்லாத்தையும் தடிமல் அலர்ஜி தும்மலுக்கு இந்த டீகன்ஜெஷன் மூக்கு கடிக்க கொடுக்கணும், பிளட் ப்ரெஷரை ஏற்றும். சில பேர் பர்த் கண்ட்ரோல் பில்ஸ், கற்பம் கற்பம் இல்லாமல் இருக்கிற தடைக்கு எடுக்கிற குளிசைகள் இதுகள் இருக்கு, அதுக்கு பிளட் ப்ரெஷர் ஏறும். ஒரு வயது ஆக்களுக்கு அதுக்கு பிளட் ப்ரெஷர் ஏறும். அப்படி மற்றது இந்த நோக்கு நாங்கள் ஆர்த்ரைட்டிஸ் எடுக்கிறோம் குளிசைகள், ஐபோப்ரூஃபன் NSAID இது அப்படி இந்த டேப்லெட்ஸ் பெனடால் ஆஸ்பிரின் அப்படியானதும் பிளட் ப்ரெஷர் ஏற்றக்கூடிய தன்மை இருக்கும். சில பேருக்கு அந்த அந்த இதுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் ஏற்றும். அப்போ நாங்கள் எடுக்கிற மருந்துகள் அந்த அந்த வருத்தங்கள் மற்றது வேற வேற இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால், இல்லாட்டிக்கு வேற கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் இருந்தால் இந்த பிளட் ப்ரெஷர் ஏறுறதுக்கு தெரியும். ஏன்னா பிளட் ப்ரெஷருக்கு சுரக்கிற ஹார்மோன்ஸ் வந்து கிட்னிலேருந்து தான் வருது. அப்போ கிட்னி வருத்தங்கள் இருந்தால் பிளட் ப்ரெஷர் எங்களுக்கு ஏற வரும். அது எங்களுக்கு சாதாரணமாக இந்த வருத்தங்களுக்கு இருக்கும். அந்த வருத்தம் ஒன்றும் இல்லாமல், இப்போ நான் சொன்ன வருத்தங்கள் ஒன்றும் இல்லாமல் சாதாரணமாக இருக்கிறது பார்க்க வேறு என்னத்துக்கு எங்களுக்கு வருத்தங்கள் இந்த பிளட் ப்ரெஷர் ஏறுது? முதலாவது நான் திருப்பியும் சொல்கிறேன், ஆங்ஸைட்டி, அதாவது பயம். என்னது பயம்? இருந்தா போல சொல்கிறேன். இப்போ எப்போ நாங்கள் மருந்து எடுக்கல இருந்தா போல எனக்கு நெஞ்சு படபடுக்குது இன்னும் செய்யுதுன்னு சொன்னேன். என்னத்துக்கு? ஒரு ஒரு வீட்டில் ஒரு கஷ்டம், இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஆக்சிடென்ட், எல்லாத்துக்கும் ஒரு இது எல்லாம் ஒரு பெரிய பில் ஒன்று வருது, எல்லாம் போலீஸ்காரன் வந்து ரோட்டில் நிற்கிறான் அங்கே பிடிச்சோண்டு போகிறதுக்கு, ஏதாவது ஹெரிச்சல் வந்தோடனே பதட்டம், பிளட் ப்ரெஷர் பேருங்க ஏறிடும். அப்ப ஒருவித ஹெரிச்சலும் இல்லாமல் இப்படியான ஒரு அங்கலாய்ப்பு இருக்க பிளட் ப்ரெஷர் ஏறுறதுக்கு இருக்கும். அப்படி ஆஃபீஸில் வேலையோ வீட்டில் ஹெரிச்சலோ எல்லாட்டிக்கு வேற பிள்ளைகளை பற்றியோ புருஷனை பற்றியோ பஞ்சாதியை பற்றியோ கரைச்சல் எதுவும் இருந்தால் மென அங்கலாய்ப்பு இருக்கல, அதோடு சேர்ந்து கரைச்சல் இருக்கல நித்திரை இல்லாமல் போகல பிளட் ப்ரெஷர் ஏறிக்கொண்டு போகும். இது அப்படியான கரைச்சல் விட கூட கோப்பி ஒரு ட்ரிங்க் 2 ட்ரிங்க் இல்ல அதிகமா கோப்பி குடிக்கிறார்கள், மதுபானம் ஸ்மோக்கிங் போய்க்கிறார்கள், பிளட் ப்ரெஷர் ஏறுறதுக்கு இருக்கும். சரியோ? அப்ப அதுக்கு அப்படியான அதோட இந்த வேற நான் சொன்ன மாதிரி மருந்துகள், ஆர்த்ரைட்டிஸ் இதற்கு எடுக்கிறார்கள் மருந்துகளுக்கு இந்த பிளட் ப்ரெஷர். சரி, இப்ப நாங்கள் இதை விட இப்ப நாங்கள் நார்மல் எங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு, நாங்கள் இந்த முறை இருக்கிறோம், டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு இந்த பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆயிருக்கு, உங்களுக்கு மருந்து தரோம் அல்லது சில நேரம் மருந்து தர மாட்டோம், ரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், உடல் பருமன் கூடவே இருக்கு அதை கொஞ்சம் குறையுங்கோ, இல்லாட்டி நீங்கள் இப்போ அதில் நாள் முழுக்க டிவிக்கு முன்னுக்கு நீங்கள் நடக்காமல் இருக்கிறீங்க. அப்ப இது அதனுடைய அந்த விட்டுட்டு கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் செய்யுங்கோ, கூட தண்ணீர் குடிங்கோ, அப்படி இதெல்லாம் செய்து கொண்டு வர உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வேற உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் குறையும் கொண்டு வரும். இல்லாட்டி பிளட் ப்ரெஷருக்கு மருந்து கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருப்பிடும். இப்போ நீங்க கேட்ட ஒரு கேள்வி என்ன, ஏன் இருந்தா போதும் இந்த பிளட் ப்ரெஷர் நாங்கள் மருந்து எடுத்துட்டு இருக்கோம் கண்ட்ரோல். ஒவ்வொரு முறை போய்க்கலாம் டாக்டர் போய்க்கலாம் உங்களுக்கு 130 90 130 85 நார்மல் அந்த மருந்து கொண்டு போவோம், இருந்தா போல போகும். அடுத்த முறை போய்க்கலாம் உங்களுக்கு இப்ப ஏறிட்டு இது ஒரு நீங்க மருந்து எடுக்கிறீங்களா 180க்கு வந்துட்டு இருந்தா போல 180க்கு வருது, ஏன் நீங்க போறீங்க? ஒரு வித்தியாசம் உங்களுக்கு காட்ட தோங்குது, என்ன நெஞ்சு படபடக்க தோங்குது, தலையை சுத்துற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி தூக்கி ஒரு பக்கத்துல சரிக்கிற மாதிரி இருக்குது, எல்லாட்டிக்கு செலம் போய்க்கல கொஞ்சம் குறைவா போற மாதிரி இருக்குது, கால் வீக்கம், ஒரு ஒரு வேர்க்குது முகம் இல்லாம, அல்லது காதுக்குள்ள ஒரு இறையிற சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு, படுக்கைக்குள்ள கழுத்துக்களாலே இருந்து சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. ஒரு வித்தியாசம் வேற, அதை கேட்டுக்கொண்டு போறீங்க ஒரு பார்க்க டாக்டர். அதுல போனோம்னா 2 நடக்குது. ஒன்று எங்கட அங்கலாய்ப்பு எங்கட கஷ்டம், இந்த வித்தியாசத்தால பிளட் ப்ரெஷர் ஏறி இருக்கு. 2வது டாக்டர் ஆபீஸ்ல போயிருக்க பிளட் ப்ரெஷர் இன்னொரு 10 மில்லிமீட்டர்ஸ் ஏறும்.
என்ன பயம். வீட்டிலே இந்த பிளட் பிரஷர் பாருங்க 130 இருந்தா டாக்டர் இந்த ஆபீஸ்ல போனா 140 வேணும். எல்லாட்டிக்கும் இல்ல இங்க வாங்கோ இந்த இன்றைக்கு போய் டாக்டர் இன்றைக்கு ஒரு இது என்ன ஒரு சின்ன ஒரு சிஸ்ட் இருக்கு, அதை விட்ட போறாரு. எல்லாட்டிக்கும் ஒரு சின்ன ஒரு ஆபரேஷன் இருக்கு, எல்லாட்டிக்கும் இதுல ஒரு இந்த இது சோதிக்க போறேன்னா அந்த மென பயத்திலேயே பிளட் பிரஷர் கொஞ்சம் ஏறுவேன். அப்ப சிலர்கள் எங்கட என்வாயரன்மெண்ட்ல இருக்க இதோட கூட எடுக்கிறதும் மற்றது ஒரு விதமான அந்தரத்தோட இந்த பிளட் பிரஷர் ஏறினா அது நாங்கள் சொல்றது ப்ரொசீஜரல் பிளட் பிரஷரோ ஒயிட் கோட் சிண்ட்ரோம். ஒயிட் கோட் சிண்ட்ரோம்னு சொல்றது என்னன்னு சொன்னா டாகுதர கண்டோடனே பிளட் பிரஷர் ஏறுறோம். அப்ப இருக்கிறது பார்க்க அதுக்காக வேண்டிதான் சொல்றது. நீங்கள் போய் டாக்டர் ஆபீஸ்ல இருந்தால் சில பேர் பிளட் பிரஷரை கஃப போட்டுட்டு எழுப்பி கதைச்சுக்கொண்டு அங்கால போயிட்டு வந்து கதைப்பினம் ஏன்னு அது கிடையாது. 2-3 உங்களுக்கு விளங்கும் அந்த பிளட் பிரஷர் தண்டபாடில் சுருங்கி இறுக்கி ரிலாக்ஸ் பண்ணி இறுக்கி 2-3 தரம் செய்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு போவோம். அந்த ஃபர்ஸ்ட் ரீடிங்கை டிஸ்கார்ட் பண்ணுவேன். அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரீடிங் கூடி இருந்து அதுக்கு பிறகு நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண அந்த நார்மல் பிளட் பிரஷருக்கு கீழறாங்க. அப்ப அந்த டாக்டர்ஸ் ஆபீஸ்ல இருக்க ஏறுது ஒரு ரீசன். அப்ப சில நேரம் காய்ச்சி கொண்டிருப்பினும் ஆனபடியா இந்த 2 பிளட் பிரஷர்ல 2 தினம் எடுக்கிறதா பெட்டர். இந்த முதல் முறை நீங்க போட்டு கஃப போட்டு எடுத்தோன்னு 100 யுவர் பிரஷர் இஸ் ஹைன்னு சொன்னா நீங்கள் அதை எடுக்க வேணாம். எந்த டாக்டர் பிஸியா இருந்தாலும் செகண்ட் ரீடிங் தேர்ட் ரீடிங் ஒருக்கா திருப்பி கஃப போட்டு செக் பண்ணி எடுக்கிறது தான் நார்மலா உங்களுக்கு தெரியும். அப்படியே முதல் முறையோடு போனோம்னா உங்களுக்கு இது உங்களுக்கு பிளட் பிரஷர் எந்த டாக்டர்ஸ் ஆஃபீஸுக்கு போனாலும் உங்களோட பிளட் பிரஷர் மேல் நம்பர் 120 130 129 30 சொன்னா மினிமம் ஹைப்பர் டென்ஷன் போடுவோம். மினிமம் மாடரேட் ஹை ஹைப்பர் டென்ஷனா வேணும். ஆனபடியால் அந்த ஒயிட் கோட் சிண்ட்ரோம் அது எப்பவும் சொல்றேன். டாக்டர்ஸ் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், உங்களை நேரம் இல்லைன்னு சொல்லி கூட ஒரு பிளட் பிரஷர் அனுப்பி விடுறது 2-3 தினம் செய்யலாம். அதிலும் பார்க்க அப்படி உங்களுக்கு பிளட் பிரஷர் இருக்குன்னு சொல்லி அப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏன் ஏறுதுன்னு சொன்னா சரி இது டாக்டர்கிட்ட போட என்ன மாதிரி அதை நாங்கள் செய்யலாம்னு சொன்னா வீட்டுல பிளட் பிரஷர் செக் பண்ணோம். வீட்டுல அப்ப எல்லாருக்கும் பிளட் பிரஷர் apparatus பிளட் பிரஷர் இருக்கிற ஆக்கள் மருந்து எடுக்கிற ஆக்கள் உண்மையா ஒரு பிளட் பிரஷர் apparatus வீட்டுல வேண்டி வச்சிருக்கிறது நல்லா. வீட்டுல வேண்டி வச்சிருந்துட்டு பிளட் பிரஷர் காலமே இருக்கா பின்னேரமும் இருக்கா செக் பண்றது. காலமையில நீங்க பிளட் பிரஷர் சாதாரணமா ஒரு மருந்து தந்திருந்தால் அந்த மருந்து அன்றைக்கு மருந்து எடுக்காமல் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முதல் அது மருந்து எடுக்கிறதுக்கும் 1/2 மணி நேரத்துக்கு முதல் பிளட் பிரஷர் எடுங்கோ. இரவுல சாப்பிட்ட பிறகு எடுக்கலாம் 2 தரம். சில பேர் சொல்லிடம் இருந்து எழும்பி நின்று எடுக்கலாம், இருந்து எடுக்கலாம், காரியம் அது வித்தியாசம். இப்படி எடுத்துக்கொண்டு பிளட் பிரஷர் அப்படி வித்தியாசம் இருந்தால் அதை ரெக்கார்ட் பண்ணுவான், எழுதி வச்சிருந்து உங்களுக்கே தெரியும். அப்ப ஆவரேஜ் எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் காலமா பிளட் பிரஷர் இது பின்னேரம் பிளட் பிரஷர் காலமா பின்னேரம் சொல்லி கொண்டு போனா அப்போ தெரியும் அரைவாசி நேரமும் உங்களுக்கு இந்த உழவு மருந்து தேவைப்படாது. டாக்டர்ஸ் ஆபீஸுக்குள்ள போனா பிளட் பிரஷர் எப்பவும் ஹையாவேன். ஆனபடியால் வீட்டுல செக் பண்ணணும். இப்ப இது மாறி இந்த வீட்டுல செக் பண்றதை விட்டு இப்ப ஆம்புலேட்டரி பிளட் பிரஷர் என்று சொல்லி என்னன்னு சொன்னா உங்களுக்கு தந்து விடுறது ஒரு மெஷின். அன்றைக்கு ஒரு நாளுக்கு பாவிக்கிறதுக்கு டாக்டர்ஸ் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு தாரது. அதுன்னு சொன்னா கையில கஃப் போட்டு பாக்கெட்டுக்கு அல்லது இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மெஷினை போட்டுட்டு வச்சிருக்கேன். 24 மணி நேரம் பிளட் பிரஷரை செக் பண்ணிடுவேன். ஆம்புலேட்டரி பிளட் பிரஷர் ஆம்புலேட்டரின்னா இரவு பார்க்க நீங்க நடந்துட்டு கூட பிளட் பிரஷரை செக் பண்ணு. பகல்ல 20 நிமிஷம் 20ல ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒருக்கா பிளட் பிரஷர் சுருங்கி பிரிங்கி ரெக்கார்ட் பண்ணும். அப்ப 24 மணி நேரத்துக்கு பிறகு டாக்டர்ஸ் ஆபீஸுக்கு பிறகு கொண்டு கொடுத்தால் அது சொல்லும் உங்களோட பிளட் பிரஷர் ஏறி இருக்கு, இல்லாட்டி இது நார்மல், இது இந்த ஒயிட் கோட் சிண்ட்ரோம், இல்லாட்டி இந்த ஒரு மென கரைச்சலால ஒரு கஷ்டத்தால இது வந்துட்டு கொள்ளுங்க, இது பெர்மனன்ட் பிளட் பிரஷர் ஹை பிரஷர் இல்லைன்னு. அப்ப அதை தப்பி விடலாம். இதை விட சரி அப்படி செய்ய உண்மையா தெரியுது எங்களுக்கு பிளட் பிரஷர் ஹையா இருக்கு இருந்தா போல குறை. இதே இது அப்ப 130க்கு மேல நான் 120 103 130க்கு மேல இருக்கிறது பிளட் பிரஷர் ஹைப்பர் டென்ஷன் சொல்லி சொல்லுவேன். இது 80ல இருந்து 90
ஆனா சில பேருக்கு என்ன செய்யணும் 130 140 150 போனா அதுக்கு அது பிளட் ப்ரெஷர் ஹை ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இல்லாட்டி எண்ட் ஆர்கன்ஸ் அது ஏதாவது கிட்னியோ அந்த ஹார்ட்டையோ அல்லது லிவரையோ அல்லது பிரெயினையோ அங்கே கொண்டு போய் ஸ்ட்ரோக் வர பார்க்கும், நெஞ்ச அடைப்பு இல்லாட்டி மேரடைப்பு வேற பார்க்கும், அல்லது கிட்னி சுரங்கி பலதா போய் பிளட் யூரியா வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ் துவக்கு. அப்படி அதை சொல்றது லேபாய், அதுதான் சொல்ல லேபாயில் ஏறி இறங்குற பிளட் ப்ரெஷர், லேபாயில் பிளட் ப்ரெஷர். அதால் அது எங்களுக்கு என்னன்னு தெரியும், அதான் திருப்பின்னு சொல்றோம். மேனம் ஒரு 50% தெரியாது, இது ஏறினது தெரியாது. அந்த டாக்டர் சோதிக்கலாம் தெரிஞ்சு இந்த இப்படியான ஆம்புலேட்டரி போட்டு தான் தெரியும் இது ஏறி இறங்குதுன்னு சொல்லி. எல்லாட்டிக்கும் ஒரு ஸ்ட்ரோக் வந்து ஒரு கை இழுத்து அல்லது கால் இழுத்து ஒரு பேரசவாத மாதிரி வந்து இல்லாட்டி நெஞ்சடைச்சு மேரடைப்பு வந்து அப்படி ஒரு இது வரைக்கும் தெரியுதோ இந்த பிளட் ப்ரெஷர் ஹையா போய் இறங்கி இருக்குன்னு சொல்லி. ஆனா இப்படி ஏறி இறங்கி வரையல இப்படி கண்டுபிடிச்சால் அதுக்கு மேல 140க்கு மேல அல்லது ஹையா போல அதுக்கு ரெண்டு சாதியை நாங்க எடுக்கிறோம். ஒன்று இந்த லேபாயில் பிளட் ப்ரெஷர், மற்றது இன்னொன்று வந்து ஒரு விதமான நோட்டீஸும் இல்லாம இருந்தா போல வேர்த்து ஐயோ நான் சாக போறேன், ஐயோ நான் சாக போறேன், இன்னும் செய்து வர்றது. அது பிளட் ப்ரெஷர் 190 180 200க்கு போகுது. அது அந்த இது அது வந்து உடனே அட்மிட் பண்ணி பார்க்கணும். அவையில் கிட்னி அப்படியே பலதா பார்க்கும், இல்லாட்டி ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும். அது அலர்ஜி நேரம் அது அந்த அதுல வார அது ரேயா, ஆனா அது நடக்கும். ஆனா மற்றது ஏறி இறங்கி வாரதுக்கு இந்த பிளட் ப்ரெஷர் இல்லாமல் இப்போ வாத்திரம் இருக்குது, நெஞ்சடி அடிக்குது, காதுக்குள்ள இறையுதுன்னு சொல்லி அதற்கு கண்ட்ரோல் பண்றது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். திருப்பின்னு சொல்றது முதல் சொல்ற மாதிரி என்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வந்து நாங்கள் போதை பொருட்களோ இந்த மதுபானத்தை குடிக்காமல் விடுறது, இல்லாட்டி புகைக்கிறது விடுறது, கோப்பியை குடிக்காமல் விடுறது, இந்த சாதாரண இப்ப வந்து DASH டயட். இப்ப நாங்க கீட்டோ டயட் இந்த 16 hour ஃபாஸ்டிங் அப்படியே மாதிரி இப்ப டேஷ் டயட் போடணும். DASH dietary approach to SH சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ற டயட். பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண டயட்டுக்குன்னு சொல்லி இப்ப புது மாதிரி டயட் கொண்டு வந்திருக்கோம். என்ன டயட் புதுசு ஒன்றும் இல்லை, நாங்க திருப்பி சொன்னதான். ப்ரோசஸ் ஃபுட்ஸ் பேக்கெட்டட் ஃபுட்ஸை நிப்பாட்டுங்கோ, மாச்சட்டு சாப்பாடுகள் நிப்பாட்டுங்கோ, சீனியை போடாதீங்கோ, உப்பு குறைங்கோ. உப்பு சாப்பாடுல எல்லாருமே உப்பை குறைச்சு இருக்க இந்த பிளட் ப்ரெஷர் மாறாமல் இருக்கு. அப்ப அவங்களுக்கு வேறானே உப்பு கிணக்கு அள்ளி போடுறாங்க, உப்பை நிப்பாட்டுறோம். அந்த டேஷ் அந்த நிப்பாட்டி போட்டு கூட பல வகைகள், கூட காய்கறிகள், மீன், இறைச்சி இதெல்லாம் எடுத்து டயட் நார்மல். அப்ப தானியங்கள் அதை சாப்பிட்டு இதை நிப்பாட்டுங்க. இதுதான் டயட். டயட்ரி அப்ரோச் டு செகண்டரி ஹைப்பர்டென்ஷன் தான் பிளட் ப்ரெஷரை நிப்பாட்டுறதுக்கு டயட் என்ன இந்த இவ்வளவு ஆளை நாங்க சொல்ற மாதிரி எடுத்துட்டு எக்ஸசைஸ் செய்யுங்கோ, கூட தண்ணீர் குடிக்கணும், நித்திரை. இப்ப ஸ்லீப் எப்னியா இருந்தா நித்திரை புரட்டை விட்டு மூச்செடுக்கலாம்னா அதை செக் பண்ணணும். வேண்டாம் பிளட் ப்ரெஷர் அதால ஏறி இறங்கும். அப்ப அப்படியானதில் எடுத்துக்கொண்டு இந்த டயட்டிங் இது கொண்டு மெட்டது சாதாரணமா எக்ஸசைஸ் செய்யறதும் ரெஸ்ட் பண்றது. இப்ப இந்த வீட்டிலையும் இப்ப எழுப்பி இருந்து எக்ஸசைஸ் செய்யறதோட மற்றது நாங்க சொல்றோம் இப்ப வாசிக்கிறது மாதிரி தியானம் செய்யறது இருக்கிறது, நல்ல ஒரே நேரம் நித்திரைக்கு போய் ஒரே நேரம் விளம்புறது அப்படி செய்து வேற குறைஞ்சு வேற டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டி வரும். அது டாக்டர்ஸ் பார்த்து தருவினம் என்னதுக்கு தேவையானதுன்னு சொல்லி. ஆனா உண்மையா நீங்கள் இந்த டயட்டை கண்ட்ரோல் பண்ணி இந்த அங்கலாய்ப்பு இதில் குறைச்சி இதுன்னு வேண்டா 100க்கு 4 டேப்லெட்ஸ் 2 டேப்லெட்ஸ் கொண்டு வரலாம், அல்லது டேப்லெட் இல்லாமலும் பிளட் ப்ரெஷர் கொண்டு வரலாம். தண்ட வாட்டில் குறையும். எங்கட சொத்தை நாங்கள் பார்த்துக்கணும். சரி, இனி நீங்க சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. மிக மிக தேவையான நல்ல விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு கூறி இருக்கின்றீர்கள். மிக மிக சிறப்பு மிக்க வாழ்த்துக்கள்.
நன்றி. என்னண்டா எனக்கு டாக்டர் எனக்கு ஒப்பாவது இருந்துட்டு அதுவும் வீட்டிலே ஒரு நாளும் இது நடக்கிறேன் வேலை இடத்துல எனக்கு ஒரு வேர்வை ஒன்று வரும் என்ன நல்லா வேர்க்கும் எனக்கே தெரியும் எனக்கு ஏதோ வேர்க்குது ஏதோ தெரிஞ்சு அப்ப அந்த நேரம் நான் வந்து தண்ணி குடிப்பேன் அல்லது வந்து ஒரேஞ்ச் ஜூஸ் குடிப்பேன் ஒரு 2-3 நிமிஷத்துல அது டக்குன்னு போயிடும். நான் அவதானிப்பேன் எனக்கே தெரியும் ஏன் எனக்கு இப்படி வேர்க்குது என்ன இப்ப என்ன குளிர்காலம் இல்லையோ என் வேர்க்குதுன்னு தொட்டு பார்ப்பேன் அதோட அது அவுட்டே போகுது. என்னன்னா அந்த அவசரப்பட்டு குறிப்பிட்ட டைமுக்கு வேலை செய்யற நேரம் நான் அந்த ஒரு பதட்டமான நிலையோ இல்ல வேகத்தை கடைப்பிடிக்கிறதால அது வருது. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஆனா வீட்டிலே எனக்கு ஒரு நாளும் வந்தது இல்லை. இருக்குமா நான் ஒரு வயது சொல்லுங்க. எனக்கு இப்ப 53 வயசு. ஓ ஏண்டா 2 உங்களுக்கு 43 53 இறுதி மாதவிடா நின்றுட்டுதான் மாதவிடாய் அப்பப்போ வருது போகுது அது ஒரு இது ஹாட் ஃபிளஷா இருக்கு உங்களுக்கு. ஏண்டா இது மாதவிடா நிக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த போல பேத்து குளத்து முகமெல்லாம் சுவத்து தேகமெல்லாம் சூடு ஏறி வர மாதிரி வந்து இந்த தண்ணீர் குடிக்க புரிஞ்சுட்டு போவோம். அப்ப இது பிளட் பிரஷர் நீங்க செக் பண்ணாட்டிக்கு சொல்லல அது பிளட் பிரஷர்னு சொல்லி இது உங்களோட இறுதி மாதவிடாய் நிக்கிறதுக்கு வர வித்தியாசமே இருக்கு. கோபம் சில பேருக்கு கோபம் வரும் சில பேருக்கு வேக்கும் சில பேருக்கு ஒரு வித்தியாசமான இது வேணும். ஹாட் ஃபிளஷ் சொல்றேன் ஹாட் ஃபிளஷஸ் இந்த வரது என்னடா சின்ன மகனையும் சொன்னார் அம்மாக்கு இப்ப டக்குன்னு கோபம் வருது அந்த சில வேளையில அது இப்ப நிப்பாட்டு நிக்கிறதுக்கு வர கூத்துகள் தான். ஓகே அப்ப என்னுடைய கணவர் அப்ப நான் இந்த அறிகுறி வேறு இடத்துல நடந்ததை சொல்லிட்டு வீட்டை கணவர் நான் பார்த்துட்டு சொன்னேன் நார்மலா தான் இருக்குது பிரஷர் நார்மலா இருக்காண்டு. உங்களுக்கு பிளட் பிரஷர் ப்ராப்ளம் இல்ல இது உங்களுக்கு இறுதி மாதவிடாய் வர்றது வர காலம் வரைக்கும் அது போயிடும் கொஞ்ச நாளுக்கு. ஆனா அந்த திருப்பி வந்தால் ஒருக்கா செக் பண்ணி பாருங்க ஜிபிட்ட உங்களோட ஃபேமிலி பிசிஷியன்ட்ட காட்டி பாருங்க இதால வேற தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இதோட தைராய்டுக்கும் வேர்த்து கொட்டி போகும். அதோட ஒருக்கா பிளட் பிரஷரை அதையும் செக் பண்ணி போட்டு மற்றது இந்த முக்காவாசி இந்த வயதுல இப்ப நிக்க போறேன்னு சொன்னா அது எல்லாரும் முக்காவாசி பெண்களுக்கும் இந்த வித்தியாசம் வந்தோன்று இருக்கும். வேர்க்கிறதும் சுவக்கிறதும் தேவையெல்லாம் சூடா இருக்கிறதும். சில நேரம் எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு விருப்பம் இருக்காது சில சாப்பாடு வைத்த பிரிட்டுற மாயெல்லாம் இருக்கும் இந்த பீரியட் வரப்போகுது அல்லது வந்துட்டு போனா இப்படியான ப்ராப்ளங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் நீங்க சிரிச்சு கொண்டு இருக்கீங்கன்னு அதை பெரிய வருத்தமே அது அந்த நேரம் வந்துட்டு அந்த நேரம் வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியுதா இதை குடிக்க உங்களுக்கு தடுப்பு அதாவது பெட்டரா வருதுன்னு உங்களுக்கே தெரியும் தானே அது பேர் நார்மலா இருக்கிறீங்க. அப்ப உங்களோட உடம்பு உங்களுக்கு சொல்லுது பெரிய வருத்தம் இல்லைன்னு சார். அதான் அதைத்தான் நான் சொல்றேன். அப்படியே இது வந்து போவோம் உங்களுக்கு கரைச்சல் கொடுத்தேன்னு சொன்னா நீங்கள் இதுக்கிடையில போயிருக்கா இது திருப்பி வருதுன்னு சொல்லி இப்ப டாக்டர்கிட்ட போய் கரைச்சல் கொடுத்துருப்பீங்க. ஆனா டாக்டர்கிட்ட போகாதபடியால் உங்களோட உடம்பு சொல்லுது இது நார்மல் பயப்பட தேவையில்லைன்னு சரி. நன்றி மிக தேவையான ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. வணக்கம் டாக்டர். கேட்டதுக்கு நாங்க நீங்கள் இவ்வளவு நேரம் அதை சொன்னீங்க மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எனக்கு அந்த பிரச்சனை அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. பிரஷர் வந்து உடனடியாக நல்லா இறங்கி வந்திருந்தது 90க்கு கூட வந்திருந்தது. ஆனால் வேத்து ஒரு மாதிரி ஏலாம இருந்தா நான் உடனே சீனி எடுத்து பேக்ல போட்டுக்கொண்டு தண்ணியை குடிச்சிடுவேன். அப்ப ஓகேயா இருக்கும். பிறகு அப்படி செய்து கொண்டு வந்து இப்ப பிறகு ஒரு 5 நாட்கள் தொடர்ந்து 3 நேரமும் ப்ரெஷர் செக் பண்ணி எழுதிட்டு பேப்பர் கொண்டு வந்து தர சொல்லி கொண்டே சர்டிபிகேட் கொடுத்து அது அவர்கள் ஓகேன்னு சொன்னார்கள். ஆனா திடீரென கொஞ்சம் டென்ஷனா போய் பிரச்சனைகள் அப்படி கொஞ்சம் மண்டையில கொஞ்சம் கூட கனத்தை நானா தேடி போடுறேன். தேடின உடனே அது இதுக்கு வருது பிறகு குறையுது. ஆனா அந்த பிரச்சனையால இப்ப எனக்கு இந்த 2 கண்ணும் பிரச்சனையாக இருக்கிறது. இப்ப பிரஷர் நார்மலா வந்துட்டது ஓரளவுக்கு. ஆனால் கண் வந்து ஒரு கண் 40 வீதமும் ஒரு கண் 60 வீதமும்
தான் இப்பொழுது வேலை செய்கிறது என்று வாரக்கிழமைக்கு எனக்கு கண் ஸ்பெஷலிஸ்டுக்கு அவர்களாக துண்டு தந்திருக்கிறார்கள், போய் செக் பண்ண சொல்லி. அதுதான் ஒரு யோசனையாங்கிறது. பிளட் பிரஷர் கூடினால் என்ன டாக்டர்? இல்ல பிளட் பிரஷர் கூடினால் ஏறி இறங்க ஏற இதயத்தை தாக்குற மாதிரி கண் நரம்புல தாக்கும். கண் நரம்புல தாக்குனா உழுக்க ப்ளீட் பண்ணும், எல்லாத்தையும் நரம்புகள் உணர்ச்சி குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப பார்வை குறையும். அது அப்படியே இப்ப உங்களுக்கு தேர்தல பிளட் பிரஷர் செக் பண்ணாட்டிலும் கண்ணை பார்த்துட்டு சொல்லணும் உங்களுக்கு பிரஷர் இருக்குது சார். அப்படியே இப்ப உங்களுக்கு பார்வை குறையுதுன்னு சொன்னா அதை செக் பண்ணி பார்க்கணும். இப்ப உங்களோட வயதுக்கு கெட்ராக்ட் எடுத்துருந்தா பின்னுக்கு நரம்புகளுக்கு கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சிருக்கும். அது ஆனா தெரியும் பிளட் பிரஷர் கூடினா கண்ணில் காட்டும். அப்படித்தான் சொல்லி அது ரிவர்ஸ் பண்ணலாம். இது என்ன கண்ணுக்குள்ள இருக்கிற நாளங்கள் பிளாக் பண்ணினா அது பெர்மனண்டா டேமேஜ் ஆயிடும். ஆனா இல்லாட்டிக்கு திருப்பி ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வேற நார்மலா எடுக்கலாம். ஆனா காட்ட வேணும் என்ன அது எந்த ஆர்கன்ஸ் சொல்றாங்க கண்ணுல அல்லது கிட்னி. இதே நேரம் நீங்க இது செக் பண்ணீங்கள கண்ணில செக் பண்ணு சொன்னா உங்களோட கிட்னியை செக் பண்ணும் கரெக்ட். ஏன்னா இதே சின்ன மயிர் குழாயில் தான் பழுதா போகுது. கண்ணில் இருக்கிறது, கிட்னிஸ்ல இருக்கிறது, ஹார்ட்ல இருக்கிறது, மூளையில இருக்கிறது. இதுல ஒரே ஒரு இன்னொன்று நான் சொன்னது, அந்த ஏறி பிரஷர் ஏறி இறங்கி சாதாரணமாக ஒரே ஹையா இருந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு நார்மலா குறைஞ்சு கொண்டு இருந்தா பயம் இல்லை. இந்த இருந்தா போல சடுதியா ஏறி இறங்குறதுல மூளையில இருக்கிற சிற குழாய்களுக்கு ரத்தம் குறைஞ்சு அது சுருங்க கொஞ்சமா மறதி வருத்தும். அது இன்னொரு ப்ராப்ளம். இப்ப ஸ்ட்ரோக் வரக்கூடும் பக்கவாதம் கொண்டு அல்லாடி திருப்பி அறியாமல் ஏறி இறங்கி ஏறுறா ஒரு நிமிஷம் இறங்குறேன். சில நேரம் பகல் முழுக்க ஏறி இருக்கும், இப்போ இரவுல இறங்கும். சில 2 மணி நேரம் வரும், சில நேரம் வராங்க. ஒன்றும் வித்தியாசம் இல்லை, தெரியாது. படத்துக்கு வந்து எழுப்பி போட்டு போறது. ஆனா கொஞ்சமா இருக்கல செத்தம் சில கிழங்களுக்கு மூளையில இருக்கிற கிழங்களுக்கு போறது குறைய துவங்க வட்டிகால் வெஸ்குலர் டிமென்ஷியாண்டு வரும். அதாவது ரத்தம் குறைவால மறதி வர்றதுக்கு இடம் இருக்கிறது. அதுக்காக வேண்டிதான் பிளட் பிரஷர் எப்பவும் கண்ட்ரோலா இருக்கும். அதுக்காக வேண்டி பயந்து போய் எல்லாத்துக்கும் அள்ளி மருந்து போடுறாங்க. ஆனா வயது போன ஆட்களுக்கு ஒரு என்னன்னு சொன்னா, ஐயோ எனக்கு பிளட் பிரஷர் கூடுறான்னு சொன்னா டாக்டர் போனா முதல்ல எழுதுனதுக்கு போறோம், இன்னொன்று எழுதுறோம், அதுக்கப்புறம் இன்னொன்று எழுதுறோம். அப்ப பாலிஃபார்மசி ஒரு 4 மருந்து பிளட் பிரஷருக்கு தான் எடுக்கலாம். உண்மையா உங்களோட அந்த டயட்டை கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸும் செய்து சில ஒரு தியானம் மாதிரியோ ஏதோ ஒரு செய்ய கொடுத்தாங்க இந்த மருந்தை குறைக்கலாம். வேற நான் சொல்ல டயபிட்டிஸை பற்றி இல்லாட்டி வேற இதை பற்றி நான் சொல்லல. பிளட் பிரஷர் டேப்லெட்ஸ் நல்லா குறைக்கலாம். குறைக்கணும் அது நல்லா ஒரு டேப்லெட் தான் பாவிக்கிறது. ஆனால் அதான் சொல்றேன், ஒரு டேப்லெட்லயே 1/2 மில்லிக்கு போயிருப்பா. 40 மில்லிகிராம் 20 மில்லிகிராம் குறைச்சு கொண்டு வரலாம். லைஃப் ஸ்டைல இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரலாம். அது எங்களை பொறுத்த இல்ல. நான் ஏண்டா நோயிட்ட வாழ்வே குறைவற்ற செல்வம். நாங்கள் வருத்தம் இந்த வயது வந்த பிறகு வருத்தம் வந்தா பிச்சை வேணா நான் எப்படி இந்த ஆண்டவரே இதை நாங்களே வச்சுக்கிறோம்னு யோசிப்போம். அதிலும் பாக்க நாங்க எங்கட சுகம் வேணும் இனிமே. இப்ப இந்த டாக்டர் இந்த பிரஷர் கூடி ஏறி இறங்குவதால சாப்பாடு சில நேரம் கூட அடிக்கடி சாப்பிடணும் போலயும் இருக்கிறது. அதுக்கான காரணம் ஆமா அது மெனப்பயம் அரவாசி நேரம் மெனப்பயம் அங்கலாய்ப்பு. அப்ப அந்த இதுல சில பேருக்கு பயக்குல போட்டு கொண்டு இருக்கதான் அந்த கொஞ்சம் அந்த ஒரு அந்த சாட்டிஸ்பேக்ஷன் மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிருக்காரு. இப்ப நாங்கள் இப்ப சில பேர் போய் குடிச்சு போட்டு வரைக்கணும், சில பேர் போய் சிகரெட் ஸ்மோக் பண்ணி கொண்டு இருப்போம். அப்படி இருப்போம். எங்களுக்கு நாங்க அது பழக்கமா போயிடும். அது எங்களுக்கு ஒரு மெனப்பயத்தை குறைக்கிறோம். அது ஆனா அது இல்ல எப்படியாவது இந்த டயட்டை கண்ட்ரோல் பண்ண. அதுதான் சொல்றேன், இந்த டயட்ல இந்த கண்ட்ரோல் இல்லையே. கார்போஹைட்ரேட்ஸ் மாற்றத்தை குறைஞ்சு போட்டு இந்த இந்த added சுகர், நோ ஃப்ரூட் ஜூஸ், இந்த பாட்டில் ஜூஸ், அதெல்லாம் இந்த இனிப்பு பானங்கள் அதெல்லாம் குறைச்சி போட்டு சாதாரணமா நல்ல சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றது கொண்டு வரதுன்னா உங்களுக்கு பிளட் பிரஷர் டேப்லெட்ஸ்
இன்னும் குறைஞ்சிடும். எக்ஸசைஸ் ஆமா. ஒன்றுமில்லை, நடவுங்கோ. ஆ, வீட்டை சுற்றியோ ரெண்டு கொஞ்சம் எவ்வளவுக்கு கொண்டு நடந்து வாரீங்களோ இவ்வளவுக்கு சுகம் என்ன வயது கூட கூட எங்களுக்கு வேற வருத்தங்களுக்கு மருந்து எடுத்துட்டு போட்டு இதுக்கும் தேவையில்லை. எவ்வளவுக்கு நாங்க குறைக்கலாம். ம். இப்படி நாங்கள் அதோட நாங்க விழாமல் இருப்போம். இதோட பிளட் பிரஷர் கூடி தலையை சுத்தி விழுகிறதும் இருக்குதாங்க. ம். அதான் எங்களோட அப்பா சொல்லுவார், 10 சோறு எனக்கு போதும் மட்டும்தான் அப்பா சொல்லுவாரு. என்ன உப்பண்டாலும் இவ்வளவு குறைக்கணும்ன்றதுதான் நாங்க மெயின். அதான் சோத்த பட்டிலாம் வேற தானியங்கள் உங்களோட பயரோ இதெல்லாம் அமுச்சு போட்டு அதை சாப்பிடலாம். மற்றது இறைச்சி, கோழி இறைச்சியோ சுப்பு என்னத்தையும் போட்டு சாப்பிட்டு. ஆனா இந்த எங்களுக்கு இடியப்பம் போட்டு தோசைன்னு சொல்லி இந்த அரிசி மாவு அள்ளி போட்டுட்டு சோத்த கறியாவும் கறிய சோறாவும் சாப்பிடும். அப்ப மிரக்கறியல் இவ்வளவுக்கு மிரக்கறியில தாளிச்சு குளிச்சு இல்ல, சும்மா அவிச்சு போட்டு சாப்பிடும். உப்பு குறையும். உப்பு சில இல்லையா குறைஞ்சு போட்டு பிளட் பிரஷர் குறையும். உப்பு அள்ளி போட்டு 1500 மில்லிகிராம் சொல்றோம். அந்த ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் இருக்கிற சாப்பாடுல உப்பே காணும். எங்களுக்கு ருசிக்கு ருசி அள்ளி போடுறோம், உப்பை குறையும். பிளட் பிரஷர் இல்லாட்டி அதை பற்றி நான் சொல்லிட்டேன். பிளட் பிரஷர் இருக்கிறாங்க உப்பை குறைச்சா நல்லா. நன்றி டாக்டர், நன்றி. சிலர் சோறுக்குள்ளேயே உப்பு போட்டு சமைக்கிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் டாக்டர். எல்லாட்டா வீட்டுல இறங்காதான். நானும் போடுறேன். இல்ல, ஆனா உங்களுக்கு இல்ல போடலாம். இருக்கிறவர்களே அப்படி போடல. இப்ப நீங்க சொல்றீங்க தானே போட வேண்டாமட்டு, அது நாக்கு கேட்காது, பழகிட்டது. சோறுக்கு உப்பு போடுறது அது பழக்கம் இல்லை. நாங்க சில நேரம் ஏற்றையும் விட சாப்பாட்டு உப்பு போட்டா அதில் உப்பு போடுற இல்லை, நான் போயில்லைன்னு சொல்றேன். வணக்கம் டாக்டர். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிகவும் ஆரோக்கியமான ஒரு இதாக இருக்கிறது. எனது கேள்வியாக டாக்டர், எனக்கு லோ பிரஷர் இருக்கின்றது. சில நேரம் நடந்து போகக்குள்ளெல்லாம் அப்படியே மயக்க மாதிரி வரும், தலை சுத்தும், நிறைய இடங்கள்ல மயங்கி விழுந்திருக்கின்றேன். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் டாக்டர்? உங்களோட என்ன லோ பிரஷர்னா என்ன பிரஷர்னு சொல்லுங்க. பிரஷர் அளவு எவ்வளவு? செஸ்ட்ராலிக் எவ்வளவு இருக்கு, டயஸ்ட்ராலிக் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. 120 80 70க்கும் 70 80 65 எல்லாம் வந்துடும். அப்படி நீங்கள் வந்து சொன்னா கூட தண்ணீர் குடிக்க வேணும். ஒன்று நீங்கள் உப்பு போட்டு சாப்பிடலாம் உங்களோட இதில். ரெண்டாவது மற்றது நீங்கள் இந்த இப்படி குறைய தூங்கினா கிட்னி ஃபங்க்ஷன் மற்றதை செக் பண்ண வேணும். நீங்கள் லோ பிளட் பிரஷரை வடிவா ஏத்துவினம். ஆனா நார்மல் குறைஞ்சன்னு சொன்னா மூளைக்கு ரத்தம் போறது குறையும். தலையில கைய வைக்கிற நேரம் எல்லாம் தலை சரியா நோகும் எனக்கு. அந்த சீப்பு போட்டு அது அப்படி 140 இதுல இருக்குதுன்னு சொன்னா அந்த காரணத்தை அறியும். ஹைப்போ தைராய்டிசம், தைராய்டு குறைவா ஆக்ஷன் குறைவா இருந்தாலும் இதா இருக்கும். அப்படி இருக்கும். அப்படி நார்மலா மிச்ச உங்களோட இதெல்லாம் நார்மலா இருந்தா அது பிறகு சாப்பாடுல தேவையானதுல உங்களோட அனிமியா இரத்தச்சோவை இல்லை எல்லாத்தையும் அது அப்படி இருக்கிறதுல அறிஞ்சு பார்த்து எடுத்து போட்டு அவையில் சொல்லி நம்ம என்னதுக்கு பிளட் பிரஷர் நார்மலா லோ பிரஷர்ல வச்சிருக்க விடாயினும் அவரேஜா கொண்டு வந்து உங்களுக்கு அப்படி 100 அல்லது 90 70க்கு அது கூட கீழே விடாயினும். ஏன்டா கொஞ்சம் டிஹைட்ரேட் என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. நித்ரை கொள்றீங்க, நித்ரை கொண்டு போட்டு எலும்பினோன்னு தலை சுத்தர மாதிரி இருக்கு, விழுகிற மாதிரி இருக்கு. ஏன்? 2 ஒன்று நாங்கள் பிளட் பிரஷர் டேப்லெட் எடுக்காட்டி வேணும்னா பிளட் பிரஷர் நாங்கள் எலும்பேக்குள்ள பிளட் பிரஷர் குறையும், விழுகும். அப்போ இருக்கிறது அந்த பாஸ்டர் கிராவிட்டி நாங்கள் எலும்பினோன்னா பிளட் பிரஷர் விடும். 2வது இதே நாங்கள் தண்ணீர் குடிக்கிறீங்க, அப்போ டீஹைட்ரேஷன், அதாலேயும் பிளட் பிரஷர் குறையும். அப்போ 2ம் சேர்த்து கீழே ஆளை விழுத்தி விடும். அதெல்லாம் நித்ரையால் எழும்பினோன்னு ஆக்கள் நிலத்தில் விழுகிறது. அப்போ ப்ரெஷர் குறைகிறதால ஆக்கள் நேர நிற்க விடாது. ஏன் விழுத்துது? ஆளை விழுத்துட்டோன்னு ரத்தம் ஓடும் தான். அதால்தான் அப்ப நேச்சர் அதான் உங்களை விழுத்துது வேணுமென்று இல்லை, மூளைக்கு ரத்தம் வேணும், அதுக்காக வேண்டிதான் ஆளை விழுத்துது. அதனுடைய நாங்களே தண்ணீர் குடிச்சு படுக்க போகும்போது 2-3 ஹவர்ஸ் பகல்ல குடிக்கிறதும் சாப்பாடையும் பார்த்து
இந்த பிளட் ப்ரெஷர் டேப்லெட்ஸ் நீங்க எடுக்கிற டேப்லெட்ஸ் கூட இருக்கு. அதை திருப்பி செக் பண்ணி பார்க்கணும். எல்லாம் ஒன்று உங்களோட பிளட் ப்ரெஷர் டேப்லெட், ரெண்டாவது இன்டராக்ஷன். அதாவது வேற வேற வருத்தங்களுக்கு மருந்து எடுத்தீங்கன்னா அந்த மருந்து டேப்லெட்ஸும் இந்த ப்ரெஷர் எடுக்கிற டேப்லெட்ஸும் இல்லாட்டி இந்த ப்ரெஷர் எடுக்காட்டிக்கும் வேறு ரெண்டு மருந்து சேர்ந்து வேற மருந்துகள் சேர்ந்து ரியாக்ட் பண்ணீங்களா அதிന്റെ சைட் எஃபெக்ட்ஸ் தான் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கொஞ்சம். அந்த அந்த எல்லா எடுக்கிற மருந்துகளையும் எல்லாம் லிஸ்ட் எழுதி என்னென்ன டோஸ்ன்னு எழுதி போட்டு அது ஒருக்கா டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க. இந்த சைட் எஃபெக்ட்ஸ் ஆனவங்களோட பிளட் ப்ரெஷர் குறையுதுன்னு சொல்லி. நன்றி டாக்டர். எங்களோட மகள் வீட்டை 1 கிலோ ஒரு வருஷத்துக்கு 1 கிலோ உப்பும் 1 கிலோ சீனியும் தான் பாவிப்பா. எங்களோட மகள் உப்பு மிச்சம் பாவிக்க மாட்டா. எனக்கு உப்பு வேணும், சீனியும் வேணும். எனக்கு இந்த இதுதான் பயம். இந்த நடந்து போக்குள்ள நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் மயங்கி விழுந்திருக்கிறேன் அறியாம. அது அப்படியே லோவுல போயிடும். அது ஒரு பயமாக வேற மருந்துகள் இருக்குங்களா? எனக்கு காட் பிரச்சனை இருக்கிறபடியா வேற வருத்தங்களுக்கு எடுக்கின்றேன். எனக்கு காட் பிரச்சனை இருக்கிறது. எடுக்கிறீங்க. அந்த மருந்தோட சைடு எஃபெக்ட்ஸ் தெரியாது. கேளுங்க ஒருக்கா. அந்த சைடு எஃபெக்ட்ஸ் ரெண்டு, இப்போ ஒரு மருந்து இல்ல, தனி ஒரு மருந்து இல்லாம 2-3 எடுத்தீங்கன்னா ஒன்றொன்றோட இன்டராக்ட் பண்ணி பிளட் ப்ரெஷரை குறைக்கப்பா. என்ன உங்களோட ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தா உங்களுக்கு தார மருந்து பிளட் ப்ரெஷர் குறைக்கத்தான் தெரியும். அதுக்கு தரல இந்த தேவையில்லாமல் குறையுதுன்னு சொன்னா வேற மருந்து இன்டராக்ஷனா இருக்கும். மறுபடியும் டாக்டர் திருப்பி கேட்டு பார்க்கணும். ஓகே, இந்த அட்வைஸ் வந்து கேட்டு பார்ப்போம். நன்றி டாக்டர். லிஸ்ட் எழுதி கொண்டு போங்க. அதோட என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் உண்டு, எந்த நேரம் நடந்தது, ஒவ்வொரு நாளும். இப்ப சும்மா கேட்கறதுல விளங்க. இப்ப இன்னைக்கு இந்த டேப்லெட்ஸ் எடுத்துனாங்க, 1/2 hour 45 minutes அளவு நடக்குது. இப்ப 2-3 நாளுக்கு எழுதுனா உங்களுக்கே தெரியும் இதுல இது எடுத்த பிறகு ஒரு 45 minutes அல்லது 1 hour இது நடக்குதுன்னு சொல்லி. அது அப்ப டாக்டருக்கே தெரியுமோ இதுல என்ன நடக்குது, இந்த ரியாக்ஷன் எப்ப. அப்ப நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி இந்த டேப்லெட்ஸ் இந்த நேரம் எடுத்து நான் இது பிறகு இது நடந்ததுன்னு சொல்லி ஒரு கிழமைக்குள்ள தேவையானது எழுதி பற்றி பாருங்க. உங்களுக்கே விளங்கும். அதே ஹார்டேக்ல டாக்டருக்கே விளங்கும் இதுல என்ன தெரியும் சொல்லி. எல்லாத்துக்கும் விளங்கு இது சரி இது போலன்னு சொல்லி போட்டு தட்டி விடுங்க. அப்ப நீங்களே எழுதினா அதுல ஒரு விளக்கம் எனக்கு விளங்கும். எல்லாருக்கும் உடம்புல ஏற்படுற மாற்றம் எனக்கு விளங்கு. நிக்கக்குள்ள அந்த 2 ஒரு பொருளை நாங்க பார்க்கும்போது 2ஆக தெரியும். அப்படியே டக்குன்னு மயங்கி விழுந்துடுவேன். ரத்தம் குறையுது. அதெல்லாம் போகுது. அதனுடைய அந்த ரத்தம் குறைகிறதுன்ற காரணத்துக்கு தானே. அப்ப நீங்க எழுதி அந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதி என்னென்ன மருந்துகள் எடுத்துட்டீங்களோ, என்ன டோஸ், என்ன நேரம் எடுத்தான்னு சொல்லி எழுதிவேன். அதுக்கு அப்படி ஒரு கிழமைக்கு எழுத யாருக்கும் பார்க்க, உங்களுக்கும் விளங்குமா, டாக்டருக்கும் விளங்குமோ இது என்னென்ன காரணம்னு சொல்லி. அதுக்கு ஒரு முதல் உதவி சொல்லியிருந்தாங்க எங்களோட ஃபெமிலி டாக்டர். எந்த நேரமும் நாங்கள் வெளியால போகக்கூட இந்த பிளாஸ்டிக் பேக்குகளை கையில வச்சு கொண்டு போகணும். உங்களுக்கு அந்த அப்படி தலை சுத்தி இப்படி வரும் பொழுது நீங்க அந்த சுவாசத்தை ஊதிக்கொள்ளுங்க அதுக்குள்ள ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தார்கள் எனக்கு. இல்ல அது அந்த காலத்துல இருந்தது கார்பன் டை ஆக்சைடு. நாங்கள் தலையை சுத்து வாக்களுக்கு பேப்பர் பேக், பிளாஸ்டிக் பேக்ல பேப்பர் பேக் வச்சு ஊதுட்டா உள்ளுக்கு என்ன கரியமில வாயை விடுறோம். திருப்பி சுவாசிக்கிறோம். அப்ப சுவாசிக்க மூளைக்குள்ள கரியமில வாய் மூளைக்குள்ள இருக்கிற ரத்த குழாயால் விரியும். அப்ப மூளைக்கு ரத்தத்தை அனுப்புறதுதான் செய்யணும். ஆனா அதுக்காண்டி பிளாஸ்டிக்கை போட்டு நிலத்துல விழுந்தப்ப நீங்கள் மூச்சு எடுக்க மாட்டீங்க தானே. அதிலும் பார்க்க முதலே அறியுங்க, இந்த பிளாஸ்டிக் பேக்கை நம்பி நிக்க வேணாம். இப்ப அது அந்த காலம் போயிட்டு. நன்றி டாக்டர். சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் பாணியக்கா. வணக்கம் டாக்டர். வணக்கம் உறவுகளை. எல்லோருக்கும் மிகவும் முக்கியமானதும் பிரதானமான ஒரு தலைப்பு இன்றைய வைத்திய நிகழ்வு. அதுக்கேற்றாற்போல் நீங்களும் விளக்கமாக கூறும் ஒரு டாக்டர் கிடைத்தது அருமை. நீங்கள் அந்த பிளட் பிரஷரின் அந்த அளவுகளை பற்றியும் கூறினீர்கள். மேல என்ன இலக்கம், கீழே என்ன இலக்கம், அது எந்த அளவுக்கு ரேஞ்சில் இருக்க வேணுமன்றதை கூறினீர்கள். உறவுகள் அதை குறிப்பறிந்து இருப்பார்கள். அந்த பிளட் பிரஷர் கூடவோ குறையவோ பல சிம்டங்களை, குறிகளை எங்களுக்கு காட்டும்.
நீங்கள் கூறியது போல ஹெடேக்கம், தலையிடி, இந்த காதில் வீக்கங்கள், வாமிட்டிங், டிடினஸ், இந்த மயக்கம் மாதிரி வாரது, ஸ்ட்ரெஸ், சோல்ட், டீஹைட்ரேஷன், அந்த குருதித்தன்மையில் அந்த நீரளவு குறைவானது, டீஹைட்ரேஷன், ஆன்சைட்டி, இந்த பயம், படபடப்பு. அடுத்தது மெடிகேஷன்ஸ். நாங்கள் அருந்து மற்ற நோய்களுக்குரிய மருந்துகளும் எங்களுக்கு ஒன்றின் பக்க விளைவோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மெடிசின் ஒன்றாக சேர்ந்து அதன் சைட் எஃபெக்டோ எங்களுக்கு இதுக்குரிய தாக்கங்களை, அதாவது பிளட் பிரஷருக்குரிய ஏற்றிறக்கங்களை தரும் என்றும், அடுத்தது நாங்கள் நாளாந்தம் பாவிக்கும் இந்த காஃபின், டீ, ஆல்கஹாலும் இந்த பிளட் பிரஷருக்குரிய காரணமாக பானங்களாகவும் அமையும். எனவே எங்களை கம்ப்ளைண்ட். ஹலோ, கேக்குது? தேங்க்யூ. எனவே பல காரணங்கள் இருக்கும். எங்கள் உடம்பில் மற்ற ஆர்கன்ஸ்ல உள்ள எங்களை மற்ற உறுப்புகளின் தாக்கங்கள், அதன் வருத்தங்களின் நிமித்தமாக வரும் தாக்கங்களும் எங்களுக்கு சில அறிகுறிகளை தரும். எனவே பேஷண்ட், நாங்கள் நோயாளியாகிய நாங்கள் பெரும்பாலும் ஒரு சிறு புத்தகத்திலேயோ ஒரு பேப்பர்லையோ நாங்கள் 1 கிழமை 2 கிழமைக்கு நாங்கள் ஒரு சார்ட்டாக நாங்கள் மெயின்டைன் பண்ணி பார்க்கணும். நாங்களாகவே ஒரு வீட்டில ஒரு ஆராய்வு ஒன்று செய்து நாங்கள் குறிப்பொண்ட வைத்திருந்தோமானால் அதை எங்களை ஜிபிட்ட கொண்டை காட்டி அவர்களுக்கு அது உதவியா இருக்கும், என்ன காரணம் என்று கண்டுபிடிப்பதற்கு. எனவே நாங்கள் என்ன கட்டத்துல எங்களுக்கு இது வருகிறதை நாங்கள் கண்டுபிடிப்பது எங்களுக்கு நல்ல, நாங்கள் போகும் வைத்தியருக்கும் அது சுலபமாக இருக்கும். எனவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இதுக்குரிய காரணமா இருக்கும், சோல்ட் அதுகள். எனவே எல்லா பாயிண்ட்களையும் நாங்கள் ஒரு புத்தகத்துல ஒரு காப்பியில எழுதி மேலுக்கு டேட்டுகளையும் போட்டு அந்த எதை இன்றைக்கு நான் சாப்பிட்டேன்ன்றதுக்கு நாங்களாகவே யோசிச்சு டேட்டையும் போட்டு அந்த குறிப்புகளை நாங்கள் கணித்து கொண்டு வந்தோமானால் நாங்கள் கண்டுகொள்ளலாம் என்ன உணவால என்ன இதால எங்களுக்கு அந்த டேட்ல வந்தது என்றதை அறிந்து கொள்ளலாம். அது கஷ்டம் என்றும் சொல்லலாம் அல்லது சுலபம் என்றும் சிலர் அதை குறிக்கலாம். செய்தால் நல்லது. ஒவ்வொரு நாட்டுக்கும் நைசன்ட்டு சொல்றது எல்லா நாட்டுக்கும் பொருத்தமான ஒரு வழிமுறையா டாக்டர்? அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹெல்த் கேர் எக்ஸலன்ஸ், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்டேஷன்லாம் போகுது இல்லை? சரி. அதுல டீப்பாக நோயாளிகள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டாக்டர் என்ன அட்வைஸ், என்ன அறிவுறுத்தல் தராங்களோ அதை கவனிக்க வேணும், அதைத்தான் பின்பற்ற வேண்டும். எனவே இந்த அறிகுறிகள் வந்தால் உங்களுக்கு வித்தியாசமான தலையிடி, சக்தி அப்படியான ஒரு நாளாந்த வாழ்க்கையில் ஒரு பிராக்டிக்கலாக ஒரு இது வந்தால் நீங்கள் உடனடியாக அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேணும். அது உங்களுக்கு அடிப்படை ஒரு உதவியாக இருக்கும். எனவே நாங்கள் ஆராய்ச்சியாளர்கள் இல்லை, ஆனால் எங்களை பற்றிய நாளாந்த வாழ்க்கையில் ஒரு ஆய்வொன்றை நாங்கள் நடத்தி கொண்டு நாங்கள் அந்த தரவுகளை போடு நாங்கள் ஒரு வைத்தியரை நாடினால் அந்த வைத்தியரும் பரிசோதித்து எங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸ். இந்த லைஃப் ஸ்டைல் தான் எங்களோட நாளாந்த வாழ்க்கைய மருந்தில்லாம எப்படி நாங்கள் அதுக்குரிய குணநலங்களோட வாழ வேணும் என்ற அட்வைஸ் மிகவும் பிரதானமானது. வித்தவுட் மெடிசின் அப்படி அல்ல, மெடிசின் தான் வேணும்னு சொன்னால் அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணி அவர்கள் பிரிஸ்கிரைப் பண்ற மெடிகேஷனை, மருந்துகளை அவர்களின் அறிவுறுத்தலும் பார்மசியில் எடுக்கக்குள்ள அவர்களின் அறிவுறுத்தலின்படி நாங்கள் கட்டாயம் நேரம், காலம், அளவு இதுகளை கவனித்து கொண்டு நாங்கள் இந்த மருந்துகளை பெற்றாக வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறானே, மற்ற நோயாளி சொல்கிறானே என்ற இதை நாங்கள் நிச்சயமாக 100% தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படித்தானே டாக்டர்?
அதோட நீங்கள் சொல்றது சரி, நீங்க எடுத்தது சரி. மருந்துகள் மாத்திரம் இல்லை, மருந்துகளை வயது போக போக எங்களுக்கே தெரியும் ஒரு வருத்தம் இல்லை. பிளட் ப்ரெஷர் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், டயபிட்டிஸ் இருக்கும், வெவ்வேறு தைராய்டு இருக்கும். ஒன்றில் 4-5 வருத்தங்கள் எடுக்கல. இது ஒன்று நாங்கள் குறைக்கலாம். மருந்து எவ்வளவுக்கு குறைக்கிறோமோ எங்களோட சிவியாலம் இன்னும் கரைச்சல் இல்லாத இதா இருக்கும். இப்ப இதுக்கு நான் இப்ப இன்னொன்று இருக்கு. இப்ப அக்யூப்ரெஷர் இருக்குதானே. இப்ப பிளட் பிரஷர் ஏறுற ஆக்களுக்கு சில பொசிஷன் இந்த பின்னுக்கு காலத்துல இத இந்த பெரிய விரல் இந்த இதை அமர்த்துறது, இந்த பிரஷர் பாயிண்ட் இதுல இருக்கு. இந்த விரலால அது எடுக்கிறது, காலில் பெரிய விரலுக்கு நடுக்கிறதுல மசாஜ் பண்றது, அப்படி அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதே சொல்லி தருவினம் பிளட் பிரஷர் எவ்வளவு குறைக்கலாம் சரி. அப்ப மருந்து இல்லாமல் இப்ப சாதாரணமான டேஷ், அதாவது இந்த டயட்ரி கண்ட்ரோலும் இப்படியான அக்யூப்ரெஷரை கொண்டு வந்து மசாஜ் பண்ணி ஒரு 3-4 மினிட்ஸ் செய்தோண்டு வேற ரெண்டு வாரில் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வேன். அப்ப அப்படி வெவ்வேறு இருக்கு. அப்ப மருந்தத்தை கடலை கொட்ட மாதிரி எப்பாவது மருந்து வேண்டி கொடுக்கறதுல வயது போக போக இவ்வளவுக்கு குறைக்கலுமோ அதுக்காக வேண்டி டாக்டர்கிட்ட கேட்காம நிப்பாட்டுறது இல்லை. ஆனா ஒரு லிஸ்ட போட்டு இது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கோ இதுன்னு சொன்னா அவரே குறைச்சுடுவார். நேரம் இல்லை, எழுதுறே மறந்து போயிடுவார். ஆனபடியால் அதை எழுதி என்ன நாங்கள் சொன்னா மருந்து எடுக்கும்போது தேவையான மருந்தை மாத்திரம் எடுக்கிறோம். எழுதினதை முழுக்க விழுங்குறது, உனக்கு தெரியுமா நீ 2 தான் எடுக்கிறேன் நான் 6 எடுக்கிறேன்னு சொல்றது பெரிய சாமான் இல்லை. விலங்கு 2 நாங்கள் 2 ஒன்றடியாக கொண்டு வர்றது, அல்லது 4 ஒரு டோசேஜா ஹாஃபா கொண்டு வர்றதுதான் எங்களை கட்டிக்காரம். அப்படி இருந்தாதான் நாங்கள் ஏண்டா வயது போக எங்களுக்கே தெரியும். நாங்க அதாவது சொல்றது, இப்ப இங்கிலீஷ் நாங்க ஏன் போறான்னு கேட்கணும், ஏன் போகாமல் இருக்கிறான்னு கேட்கான் விளங்குதோ. அப்ப நாங்க சிவிஎம் ஆயிருக்க 2 கேள்வி. ஐயோ நீ ஏன் போறாய், நீ போகாமலே இருக்கிறான்னு கேட்காம விளங்குதோ. அப்ப மருந்த கரக்குன்னு குடிச்சு வந்தா 2வது கேள்விதான் பல்பனை சொல்ல வேண்டுவேன். சரி, தேங்க்யூ. நன்றி டாக்டர். நீங்கள் நல்ல உதவிகள் உறவுகளுக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் டாக்டர். நன்றி. வணக்கம் டாக்டர் ராஜினி அல்வான்ஸ். ஓகே, வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். உண்மையிலேயே நீங்க தேவையானதான் எல்லாருக்கும். லோ ப்ரெஷரும் ஹை ப்ரெஷரும் எல்லா வீட்லேயும் இருக்குது. எங்களுக்கு எங்களோட வீட்டில் 2 பேருக்கும் 2ம் இருக்குது. அவருக்கு ஹை ப்ரெஷர், எனக்கு லோ ப்ரெஷர். முதல்ல அதெல்லாம் கேட்டுட்டா. ஆனால் டாக்டர் இப்போ சரி ஒரு முறை நானும் ஒரு 20 வருஷத்துக்கு முதல் அப்படி ஒலிம்பினி பாத்ரூம் போகும்போது ஒழும்பா விழுந்தது தெரியாது, பிறகுதான் தெரியும். அதே மாதிரி ஆனால் அந்த இப்போ நான் கோயிலுக்கு போயிட்டு சைக்கிளை எடுத்து ஒருக்கா உழைக்கினது தெரியும், ஆனால் விழுந்தது தெரியாது. 2 தான் வந்தது. கரணிக்கு நீங்க திரும்ப முந்தையும் கேட்டுனா அந்த சொல்லுங்க. ஹை ப்ரெஷர் ஆகிறது தான் பிரச்சனை, லோ ப்ரெஷர் ஆகிறது பிரச்சனை இல்லையாண்டு பார்த்தா இந்த இப்படி அந்த விழுகுறது தெரியாம தானே விழுகுறோம். அது இல்ல, அதுக்குதானே இப்ப கேட்டோம். இந்த லேபாயில் பிளட் பிரஷர் ஏறிடுறாங்க, சடுதியா ஏறி சடுதியா விழுகுது. அதாலதான் இந்த விளைவுகள் வருது, தூக்கி எறிகிறதும் விழுகிறதும். சடுதியா கூட ஏறி இருந்ததுக்கு மருந்து எடுத்தீங்கன்னா அந்த ஹை பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணி ஸ்டெடியா இருக்கும். இந்த ஏறுறது இறங்குறது ஒருத்தருக்கும் தெரியாது. நீங்க விளைவுதான் தெரியுமோ பிளட் பிரஷர் இருந்தா அது வருமா? லோ ப்ரெஷர் ஆகளுக்கு அப்படி வருமா? அப்படி வருமே. இருந்தா போல ஏறும், இருந்தா போல வரும். இன்னும் ஒரு அளவுக்கு ரத்தம் வேணுமே, எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் வேணும். அப்ப பிரஷர் உடைஞ்சோன்னு வெறும் சோர்ந்த பைப் மாதிரி விழுந்துடும், அது அனுப்ப வேணுமே ரத்தத்தை. இதயம் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி அந்த சின்ன சின்ன நரம்புகள் எல்லாம் பார்த்து தலை நரம்புக்கு ரத்தம் போகுதுன்னு சொல்லி இங்கே கோட் மீட் அண்டு பொட்டமீட் இருந்தது, அந்த டேப்லெட் தந்தது. இப்போ பிறகு கொஞ்சம் காலமா எனக்கு அந்த ஆஸ் 100 தாராங்க. ஆனால் அது இவருக்கும் ஹார்ட் வருத்தத்துக்கும் அதைத்தான் கொடுக்குறாங்க. எனக்கு தலை நரம்பு அந்த ரத்தம் போகிறதுக்கும் அதுதான் தரையா 2 உண்டு. அப்படி உண்டா? அது
எங்கட என்ன வீட்டுக்கார குழந்தைகள் அது என்ன மருந்தது? எங்கட வீட்டுக்காரருக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவருக்கும் இந்த அதே மருந்து தான் எனக்கும் தராங்க. ASS ஓ 100. ஏண்ட ஹார்ட் ரேட்டை கூட்டினா அப்படின்னு ரத்தம் அங்கால அனுப்பும் ஒரே ஆக்ஷனா இருக்கும். ஏன்னா எனக்கு இப்ப அந்த ஏண்டா டேப்லெட் எல்லாம் ரத்த குழாயோட சேர்ந்தது தானே ஹார்ட். ஒரு பெரிய பெரிய பம்ப், அது ரத்த குழாயால் போகுது. அப்ப ஹார்ட் ரேட் ரெகுலேட் பண்றதுங்கிறது பம்ப இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஆக்ஷன் மாத்திரமே இல்லை, 2-3 ஆக்ஷன் இருக்கும். மற்ற மாதிரி அப்படி எப்படி இருக்குது தரங்களா? இந்த ஹார்ட் படம் போட்டிருக்கு. ஆனா இதான் எனக்கு தலை நரம்புக்கு ரத்தம் போறது தந்தது. ஆனா இவருக்கும் இதுதான் கொடுத்துருக்கு. அதான் சொன்னாங்க 2 பேரும் சோமா இருக்கிறீங்க தானே. அப்ப 2 மாதம் வேலை செய்யும். இதை போட்டபடியா தான் டாக்டர் நான் இவ்வளவு காலம் வாழ்றேன்னு. அப்ப அதுல பிள்ளை இல்ல. பிறந்த ஒன்றடியா இருந்தாலும் விரதம். அப்ப 2 இது கண்டேஜியஸ் டிசீஸ் இல்ல, 2 பேருக்கும் வேற ஒரே மருந்து தான் இருக்கு. ஏன்னா அவர் எனக்கு முடிஞ்சா என்னட்ட கேட்பேன். நான் பிரச்சனை இல்லை, நான் என்ன உண்டுதான் இரவுல மட்டும் போடுறது. நீங்க தொத்து நோய் இல்ல, ஆனா 2க்கும் ஒரே மருந்து வேலை செய்யும். இவருக்கு ப்ரெஷர் கூடுறதான், கூடும் குறையும் இவர் அந்த நிறைய டேப்லெட்டுகள் பாவிக்கிறபடியா ஒன்றும் செய்யலாது. நன்றி டாக்டர், உண்மையா சிறப்பாக இருந்தது. இந்த நேரத்திலே நீங்க வந்து எல்லாருக்கும் நல்ல விளக்கமா, இப்ப நாங்கள் இப்ப டொச்சில் அறிகிறத விட இப்ப தமிழ்ல இப்ப உங்கள்ட்ட கேட்டு அறிஞ்சக்கு எங்களுக்கு கொஞ்சம் மனம் சந்தோஷமா இருக்குது. கூட சிறப்பான வாழ்த்துக்கள். டோசேஜ் வித்தியாசமா இருக்கலாம், ஒரே டோஸா எடுக்கிறீங்க. ஒரே இதுதான் 100 இல்ல, சில நேரம் ஒரு ட்ரக்கு அதான் டோஸா இருக்கும். ஆனா வந்து ஆரம்பத்துல வேற தந்தவை, இப்ப கொஞ்ச காலமா இப்ப ஒரு 4-5 வருடமா இதுதான் தராங்க. அப்புறம் இல்ல, உங்கள் 2 பேருக்கும் காமன் சிம்டம் அல்லது காமன் ஒரு டிசீஸ் காமன் ஃபேக்டர் இருக்கும். அதுக்காக வேண்டிதான் அந்த மருந்து ஊடுபாடு உங்களுக்கு விளங்கையில. நீங்கள் ஒன்று வருடத்துல இது யாருக்கு ஒரு கிளையா யோசிக்கிறீங்களோ, மற்ற கிளையா யோசிக்கிறீங்களோ, நடு தண்டுல இருக்கிறதுக்கு தான் போகுது மருந்து. சரிதான். சில நேரம் அவருக்கும் அந்த ஹார்ட்டுக்கு போற நரம்புக்கு தான் அப்படி கொடுத்தாங்களோ தெரியல. அதான். நன்றி டாக்டர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இரவு நேரத்திலையும் வந்துருந்து எங்களுக்கு எல்லாருக்கும் விளக்கமா சொன்னதுக்கு நன்றி. இங்க இங்கிலாந்துல டாக்டர் எல்லாருக்கும் அதுக்குரிய ஆட்களுக்கு பிபி அப்பரேட்டஸ், அந்த பிளட் பிரஷர் மெஷின் கொடுப்பாங்க. இங்க இங்கிலாந்துல வீட்டிலையும் எடுத்துட்டு அந்த சார்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வாங்கொண்டு அந்த அந்த பிளட் பிரஷரை எடுக்கிற முறைகளையும் நாங்களாகவே மேலதிகமாக தெரிஞ்சு கொள்ள வேணும். டாக்டர் சொல்லுவாங்க, ஆனால் நாங்களும் அந்த லீவ்லெட்ஸ்ல இருக்கிற முறைகளை பின்பற்ற வேணும். எங்களோட இருக்கிற போச்சர், நாங்க என்ன இது எப்படி இருக்கிறோம்ன்றதுலையும் அந்த பிளட் பிரஷர் தாக்கங்கள் இருப்பதாக நான் அறிந்தேன். நான் ஒரு சின்ன ஒரு கோர்ஸ் ஒன்று செய்தேன். நான் CVT கார்டியோவாஸ்குலர் டெக்னீஷியன் உண்டு. நான் அந்த எடுத்துட்டு நான் விட்டுட்டேன். செகண்ட் இயர் முடிய கிட்டவாக அதுல நான் ஒரு பிளட் பிரஷரை பற்றி நான் ஒரு ஆய்வு ஒரு இது எழுதினேன். நான் எல்லாரும் கொஞ்சம் இதாங்க. அதுல இந்த போய்ச்சர் எங்களோட நிலை எப்படி இருக்க வேணும், இடதுக்கும் வலதுக்கும் வித்தியாசம் இருக்கும், இடது கைக்கும் வலது கைக்கும் ரெண்டிலையும் எடுக்க வேணும், நின்று எடுக்க வேணும், இருந்தெடுக்க வேணும், அப்படியே ரீடிஸ் எல்லாத்தையும் நாங்கள் பதிவு செய்து போனால் டாக்டர்ஸுக்கு கொஞ்சம் சுகமா இருக்கும் எங்களோட நிலையை அறிகிறதுக்கு. நாங்கள் இந்த நிலை போய்ச்சரை பற்றி நாங்கள் அதிலையும் கவனம் செலுத்தினால் நல்லது. நான் சில நடவடிக்கைகளை எடுத்து பிளட் பிரஷர் நார்மல், ஆனா நான் அதை நான் செய்தன்றதை சொல்ல மாட்டேன். அது எனக்கு தனிப்பட்ட இந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி இந்த மற்றவங்கள் அதை பின்பற்றுவது அதுக்கு நான் அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. நான் கூறவும் மாட்டேன். நான் என்ன செய்து எனக்கு நார்மல் வந்தது. பெரும்பாலும் பொதுவான அறிவுரைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். தேங்க்யூ. நன்றி டாக்டர். நன்றி, நேரத்துக்கு நன்றி. வணக்கம்.
நீங்க சொன்ன மாதிரி பிளட் பிரஷர் வந்து எடுக்கிறது தெரியும். வடிவா இருந்து கொண்டு ரெஸ்ட் பண்ணி கால் ரெண்டு கீழே வச்சுக்கொண்டு தலையை வந்து பின்னுக்கு ஒரு கால் கை என்ன தலையெல்லாம் ரெஸ்ட் பண்ணபடி இருந்தொரு வந்து முதலாவது ரீடிங் டிஸ்கார்ட் பண்ணிட்டு 2வது 3வது 4வது ரீடிங் வீட்டிலே எடுக்கிறது சரி. ஆனா இப்ப ஆம்புலேட்டரி பிளட் பிரஷர்னு சொல்லி கொடுக்கறது வீட்டு 24 மணித்தியாலும் போறோம். ஏன்னா சில நேரம் கஃப்ஸ் வந்து சைஸ் டிஃபரெண்ட். அப்ப பிளட் பிரஷர் வந்து ரெக்கார்ட் பண்றது இப்ப போட்டு 24 மணித்தியாலும் அதே மெஷின் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு காட்டுது உங்களோட பகல்ல இரவுல இந்த நேரம் ஏறுது இறங்குது எந்த காரணம். அப்ப சில நேரம் ஒரு நேரம் ஏறினா உங்களுக்கு தெரியும் வேறங்கோ நீங்கள் வந்துருக்கீங்க உங்களோட பிளட் பிரஷர் இருந்தா போல ஏறி இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவோ இந்த நேரம் ஒரு பேட் நியூஸ் வந்தது, இல்லாட்டி ஆக்சிடென்ட், இல்லாட்டி நான் விழுந்துட்டேன், இல்லாட்டி ஏதும் குடிச்சினான்னு சொல்லி நீங்களே அதை எடுக்கலாம். அப்படி 2 நாள் அப்படி திருப்பி நடந்து அதுக்கு வேற மருந்து தெரிவிக்கணும். ஆனா எப்பவும் அந்த லைக் மெடிடேஷன்ஸ் இந்த மெனத்தை காம் பண்ணி அங்கலாய்ப்பு இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொண்டு வர பாடிக்கு பிளட் பிரஷர் தண்டபாடுல நார்மலா வரும் முக்காவாசி பேர். அது கண்ட்ரோல் பண்ணி இல்லாமல் 140க்கு மேல இருந்தா கரெக்ட். 120 130 140 இப்ப 60 வயதுக்கு 140க்கு எடுப்போம். அதுக்கு மேலே இல்ல, அதுக்கு மேல மருந்து இறத்து வாங்கினா 140ல வச்சு கொண்டு இருப்பேன். ஏன்னு சொன்னால் எவ்வளவு கூட குறைக்கிறோமோ அவ்வளவு போறோம். ஆனபடியால் 120 நார்மல் என்றாலும் இப்ப 60 70 வயதுன்னா 140க்கு மேலே இந்த ஆக்டிவா பிளட் பிரஷரை குறைக்காது. அப்படியே இல்ல 120 தான் புத்தகத்துல சொல்ல 120 இந்த டாக்டர் என்ன 150ல வச்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்றது புள்ள. அந்த 140க்கு மேல இருந்தாப்புல குறைஞ்சா நாங்கள் இந்த விழுவோம். இந்த பிளட் பிரஷர் இருந்தாப்புல விழுந்தா எங்களுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். அப்படியே அந்த வயதுக்கு எங்களோட நாளங்கள் எல்லாம் நாடியல் எல்லாம் தடிப்பா இருக்கிறபடியால் அந்த பிளட் பிரஷர் கொஞ்சம் ஹையா தான் வச்சிருக்கோம். அப்ப அது நார்மல் அந்த வயது. அதை கீழே இறக்கினா வேற தலையடி வேற பண்ணுவாங்க. எங்களோட பொசிஷன்ல க்ரோஸ் லெக்கு எங்களோட பிளட் பிரஷரை ரீடிங்ஸை வித்தியாசப்படுத்தும். நாங்க இருக்கும் பொழுது அதோட வலது வித்தியாசம். ஹையஸ்ட் பிரஷர் எந்த கையில கூட பிரஷர் ரெக்கார்ட் பண்ணுதோ அதுலயும் தான் எடுக்கிறோம். தேங்க்யூ டாக்டர். நன்றி நன்றி மிக நன்றி நன்றி நன்றி. ஒரு யாரும் எதுவும் கேட்கிறோண்டால் கேட்டுக்கொள்ளலாம். அப்படின்னா டாக்டர் இப்ப தலை சுத்துறது காரணம் 2மா இருக்கலாம். ஒன்று லோ ப்ரெஷர்மாவும் இருக்கலாம், ஹை ப்ரெஷர்மாவும் இருக்கலாமோ? ஹை பிரஷர்ல தலை இடிக்கும் கூட, தலை இடிக்கும், கதைக்கிற கொஞ்சம் இழுவர்ற மாதிரி இருக்கும், யோசனை கண்ணெல்லாம் மங்கி இருக்கும், வேர்க்கும், ஒரு இருக்கும், தலை சுத்தி கீழே விழுகிறது, பிளட் பிரஷர் கொஞ்சம் கூட போறது விழுகிறதா இருக்கிறதுக்கு ஸ்ட்ரோக் வர மாதிரி கொஞ்சம் இருக்கும், தலையை ஆடிக்கொண்டு ஒரு அன்ஸ்டடியா போற மாதிரி. வித்தியாசம் இந்த முக்காவாசி பேரும் பேஷண்ட்ஸுக்கே தெரியும் வித்தியாசம். இது எனக்கு இன்னும் பிரஷர் லோ மாதிரி இருக்கு, கொஞ்சம் குறையுது, கொஞ்சம் இருக்க விடுங்கோ, தலையை ஃபெயிண்டிங் மாதிரி விழுற மாதிரி. மற்றது வித்தியாசம் தலையடிக்குது, கண்ணெல்லாம் மங்குது, வேர்க்குது, காதுக்குள்ள இறையுது. அப்ப பிரஷர் கூடிக்கொண்டு அந்த அதோட ஒரு முறை ட்ரை பண்ணா அடுத்த முறை தெரியும் இது திருப்பி எடுத்தோம்னா என்ன பிரஷர் ஏறுதுன்னு சொல்லி ஒரு முறை என்ன இந்த பிரஷர் குறைய கைகள்லாம் குளிரட்டும், கூட குளிர்ந்து வீக் ஆயிரும். அப்ப ஒரு வேற. சரி சரி. இப்ப வேற சிவாஜினி கேட்ட மாதிரி தான் டாக்டர். இப்ப இந்த பீரியட் நிக்கிற காலங்கள்ல நின்றா பிறகு கூட இந்த மாற்றங்கள் கூடுதலா வருமா? இப்ப முகங்கள் கூட கருக்கிற நிலையில வருமா? இப்ப சில முகங்கள் அப்படி கருத்து போய் இருக்குது. விட்டு வருது, வித்தியாசம் இருக்கும். அதுக்கு சில பேர் ஹார்மோன் விட்டு வருது டாக்டர். அங்க காணோம் டாக்டர், காணோம். இல்ல டாக்டர், வீடியோ காணும், உங்களோட பக்கம் விட்டு வருது. என்ன சில பேருக்கு
இல்ல வர இல்ல டாக்டர். உங்களோட வீடியோ ஆன் பண்ணிட்டு சரி. கரிஞ்சல் மெட்டாக்களோட கடிச்சு விழுகிறது சாப்பிட அப்ப அது அது வாழ்ல குறைஞ்சு போமானா அதுக்கு மருந்தும் இருக்கு. அது தேவைப்பட்டா இல்ல இப்ப ஆரம்பத்துல நீங்க ஆரம்பத்துல கூறினது வர இல்ல டாக்டர். ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க? முகங்கள் அந்த கருக்கிற தன்மையும் இருக்கான்னு கேட்டிருந்தேன். இருக்கா? இல்ல ஒரு பக்கம் கேக்கு. வர கிளியர் இல்ல டாக்டர். என்ன கேட்ட நீங்க சொல்லுங்க. இல்ல சிலருக்கு அந்த முகங்கள் எல்லாம் கருத்து இருக்கு இந்த பீரியட் நின்றா பிறகு. அப்ப அப்படியும் இருக்குமான்னு அது சொல்லல. அது என்ன அது அது சொல்ல என்ன தெரியல. முகம் கருக்கிற தெரியல. அதுதான காரணமோ அல்லது வேற காரணமோ இல்ல ஒருவர் காரணமோ தெரியாது. ஆனா தெரியல என்ன தெரியல. ஒருவர் என்ன சொன்னார், தனக்கு இதுக்கு பிறகுதான் என் முகம் சேஞ்ச் பண்ணது அப்படின்னு சொல்லி சரியா கருத்து போயிருந்தது. அப்படி திட்டா அப்படி இப்படி அப்ப சொன்ன கேட்ட ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து அட்ரினல்ஸ் வேற அந்த ஹார்மோன் தெரப்பி இதால வருமொழியா வேணும். ஆனா அது இந்த ரீசன் இந்த ஒரு ஆளுக்கு வேற காரணத்தோட சேர்ந்து வந்திருக்கும். தெரியல. ஏன்னா நிறம் மாறுறதை பற்றி கதைக்கல. இப்ப நித்திரை இல்லாமல் கண்ணை சுற்றி கறந்து இது இருக்கும் இருக்கும் வந்து போய் திருப்பி மோன் செந்திரிச்சோண்டு வரணும் தானே. இல்ல அது மெனோபாஸ் டைம்ல வேற இல்ல அது மெனோபாஸ் டைம்ல நிறைய சேஞ்சஸ் வருது. மெனோபாஸ்ல வேற ப்ராப்ளம்ஸும் இருந்திருக்கும். வேற ப்ராப்ளம்ஸ் இருக்கணும். பிக்மெண்டேஷன் தேகத்துல ஏறதுவாங்க சில வேற ஆர்கன்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸா இருக்கும். அதான் ஓகே ஓகே. கிட்னி இருக்க இல்ல டாக்டர். சரி நெட் எதை பிரச்சனை கொடுக்குது போல. சரி அம்பட வெட்டுக்கொள்வோம். அவருக்கு வந்து சிக்கலாக இருக்குது போல இரவில். மிக்க நன்றி டாக்டர். இதுவரை நேரம் முனைந்திருந்தவங்களுக்காக மிக சிறப்பாக பயனுள்ள தகவல் இணைத்திருந்தீர்கள். இந்த நேரத்திலும் உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி டாக்டர். சபைக்கும் பணிக்கும் நன்றி 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 டாக்டர். நன்றி கனி. நன்றி. நன்றி டாக்டர். குட் நைட் டாக்டர். நன்றி வாணிகள் எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். நமக்கு வருகின்றது மருத்துவர் நேரம். டாக்டர் பெனிட்டா ஸ்டீஃபன் அவர்கள் இணைந்திருந்த நேரம். ஜெயநரசிம்மர்களுக்கும் நன்றியை கூறி இணையவர்களுக்கும் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.